अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। वअलैकुम अस्सलाम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु वनशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु वनशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा तअज़ीमन व तकरीमा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम अलैहि। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கருணையால் நாம் குர்ஆனுடைய தஃப்சீரை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் 30வது ஜுஸுடைய கால் ஜுஸு வரை பார்த்திருக்கிறோம். அதற்கு மேல் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்ப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 83வது சூரா முத்தஃபிஃபீன் என்ற சூரா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதக்தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுக்ஸிரூன். வயல் என்றால் நாசம் உண்டாகட்டுமாக, அல்லாஹுடைய தண்டனை உண்டாகட்டுமாக. நரகத்திலுண்டான ஒரு பகுதி, ஒரு ஓடைக்கு பேர் வயல். அந்த நரகம் அவர்களுக்கு உண்டாகட்டுமாக. யாருக்கு? அல் முத்தஃபிஃபீன். தஃப என்று சொன்னால் எடையில் அளவு நிர்வையில் குறைவு செய்தான் என்று பொருள். அல் முத்தஃபிஃபீன் என்றால் அளவு எடையில் குறை செய்யக்கூடியவர்கள். நம்ம நம்பி வாங்குகிறோம் 1 கிலோ அரிசி அப்படின்னு சொல்லி 950 கிராம் போட்டு 50 கிராம் பிடிச்சிக்கிறது. இந்த 50 கிராமை மிச்சப்படுத்தி அதன் காரணமாக தான் பெரிய ஆளாயிடலாம் என்று அது அழிவை உண்டாக்கும். கூட வேணால் போட்டு கொடுக்கலாம். 1 கிலோவுக்கு 50 கிராம் அதிகப்படியாக போட்டு நான் உங்களுக்கு சந்தோஷமாக வச்சுங்க என்று கொடுக்கலாம். குறைத்து வாங்குவது மிகப்பெரிய அழிவுக்கு காரணமாயிடும். அது இன்னொருத்தரை ஏமாத்துகிற மாதிரி, மோசடி செய்கிற மாதிரி. அது 1 கிராம் குறைச்சாலும் மோசடி தான். ஒரு கூட்டத்தாரை அல்லாஹாலா இவ்வாறு மோசடி செய்தார் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் அழிச்சிட்டான். ஷுஐப் நபியுடைய கூட்டத்தார்னு நினைக்கிறேன். அவர்கள் இவ்வாறு அளவு நிர்ணயில் மோசடி செய்தார் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டிய அந்த கூட்டத்தையே அல்லாஹாலா மொத்தமாக அல்லாஹ் அழிச்சிட்டான் அல்லாஹாலா. அப்போது யாரெல்லாம் இவ்வாறு செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நாசம் உண்டாகட்டுமாக. வைலுன் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன். அவர் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இதற்கு தாலு அலன் நாசி, மக்களிடமிருந்து இவர்கள் அளந்து வாங்குவார்களேயானால். கைல் என்றால் முகத்தல் அளவை, அதாவது படியில் அளந்து கொடுக்கறது. 1 படி 2 படி என்று கொடுக்கறது. வசன் என்றால் எடைத்தராசி நிறுத்து கொடுக்குதல் அப்படின்னு பேர். ஒரு உதாரணம் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்றால் எதில் மோசடி செஞ்சாலும் அதே தான். கிலோ கணக்கில் நிறுத்து கொடுக்கிறவது மோசடி செய்தாலும், அளந்து கொடுக்கிறது மோசடி செய்தாலும், எதில் மோசடி செய்தாலும் அது செய்யுது, அது தவறு தான். இதற்கு தாலு அலன் நாசி, இவர்கள் மக்களிடமிருந்து அளந்து வாங்குவார்களேயானால். எஸ்தௌஃபுன், பரிபூர்ணமாக வாங்குவார்கள், பரிபூர்ணமாக்குவார்கள். கொஞ்சம் கூட குறைக்க மாட்டாங்க, நிறைவாக வாங்குவாங்க. வைதா காலூஹும், இவர்கள் மக்களுக்கு அளந்து கொடுப்பார்களேயானால். அவ் வசனூஹும், அதை நிறுத்து கொடுப்பார்களேயானால். அளந்து கொடுக்குறது முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை, எடை போட்டு கொடுக்கறது. வசனூஹும் யுக்ஸிரூன், குறைவு செய்வார்கள். அப்போ அந்த 100 கிராமை குறைச்சி அந்த மாதிரி 1000 10 பேர்கிட்ட குறைச்சா 1 கிலோ ஆச்சு. 1 கிலோ வேறு 100 ரூபா, நமக்கு 100 ரூபா மிச்சமாச்சே என்று கருதுகிறார்கள். அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து காசு சம்பாதிக்கிறான்னு நினைக்கிறாங்க. இவ்வாறு அவர்கள் செய்வார்கள். இதா காலூஹும் வஸனூஹும் யுக்ஸிரூன் அலாயதுன்னு, என்ன இவர்கள் எண்ணவில்லையா, உறுதி கொள்ளவில்லையா. லன்னக்கு இதெல்லாம் யகீனுடைய அர்த்தம், உறுதி கொள்ளவில்லையா. அன்னஹும் உலாய்க்கு அன்னஹும் மபூசூன், இவரெல்லாம் மறு உலகிலே அல்லாஹின் முன்னால் எழுப்பப்படுவார்கள் என்பதை இவர்கள் எண்ணி பார்க்கவில்லையா. மீண்டும் அல்லாஹின் முன் நிற்க வேண்டும். 1 கிராம் குறைஞ்சான் அல்லாஹாலா அதுக்காண்டி கழுத்தை பிடிப்பானே, அதை கேட்பானே என்ற பயம் இவர்களுக்கு இல்லையா. இல்லை யௌமின் அஸீம், அந்த மிக பெரும் ஒரு கியாமத்து நாளிலே இவர்கள் எல்லோரும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள் என்ற சிந்தனையே இவர்களுக்கு இல்லையா. யௌம யகூமுன் நாசு, யௌம அந்த நாளிலே, யகூமுன் நாசு, மக்கள் அனைவரும் நிற்பார்கள். ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனாகிய அக்ஜல்ல ஷானுஹு தஆலாவின் முன்னால் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். கல்லா,
ஒருபோதும் அவ்வாறல்ல, இவர்கள் நினைப்பது போன்று தப்பித்துக் கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம். இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜாரி, பாவிகளுடைய அவர்களுடைய பட்டோலை, கிதாப்னா இந்த இடத்துல பட்டோலை, அவர்களுடைய அமல்நாமா, அவர்கள் செய்த செயல்களுடைய பதிவு புத்தகம், அதுக்கு கிதாப் என்று பெயர். இந்த இடத்துல இன்ன கிதாபல் ஃபுஜ்ஜார், பாவிகளுடைய பதிவு புத்தகமாகிறது. லஃபி சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்னும் இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை வைத்திருக்கிறார். சிஜ்ஜீன் என்றால் என்ன ஜி? அது பலரும் பலவித விளக்கங்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சிஜ்ஜீன் சொல்லிட்டான். இன்னதுதான் சிஜ்ஜீன் என்று ஒவ்வொரு முஃபஸ்ஸிரீன்களும் சில விளக்கங்களை கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் கீழே 7 பூமிகளுக்கு கீழே உள்ள ஒரு இடம் அது. இல்லியூன் என்பது 7 வானங்களுக்கு மேலே உள்ள இடம். சிஜ்ஜீன் என்பது 7 பூமிகளுக்கு கீழே உள்ள இடம். இங்கே தீயவர்களுடைய பாவப்பட்டவலைகள் இருக்கும், இல்லியூனில் நல்லடியார்களுடைய பாவப்பட்டவலைகள் இருக்கும் என்று கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் அது நரகத்துடைய ஒரு இடத்திற்கு பெயர் சிஜ்ஜீன் என்பது. ஜுப்புன் ஃபி ஜஹன்னம், நரகத்துடைய படுகுழிகள் ஒரு குழி. இல்லியூன் என்பது சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்துகளில் உயர்ந்த படித்திடங்களில் ஒரு படித்திடம். சில சிஜ்ஜீன் என்பது அது சிறை என்பது, சிஜின் என்றால் சிறை, அது சிஜ்ஜீன், அது ஒரு சிறை வைக்கப்பட்ட ஒரு இடம் போன்று என்று கூறுகிறார்கள். இவ்வாறு ஒவ்வொருவரும் பலவித விளக்கங்களை கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் மஹல்லு இப்லீஸ் வ ஜுனூது, எடுத்து இப்லீஸும் அவனுடைய பட்டாளங்களும் இருக்கக்கூடிய இடம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஃபி சிஜ்ஜீன் ஒமாதுராக்க மா சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல மா சிஜ்ஜீன் என்றால் மா கிதாபு சிஜ்ஜீன், சிஜ்ஜீனில் உண்டான அந்த அந்த பட்டோலை இருக்கே அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அர்த்தம் வைக்கணும் என்று முஃபஸ்ஸிரீன் கூறுகிறார்கள். சிஜ்ஜீனை பற்றி இங்கே எல்லாம் சொல்ல வரல, சிஜ்ஜீனில் உண்டான அந்த கிதாபை பற்றி. கிதாபும் மர்கூம், அந்த கிதாபாகிறது சீல் வைக்கப்பட்ட கிதாபாக இருக்கும். யார் யார் இதில் பேர் வைக்கப்பட்டதோ அல்லாஹ் எழுதி சீல் வச்சாச்சு. அதுக்கு மேலே ஒரு பேர் அதில் சேர்க்கறதும் இல்லை, குறைக்கிறதும் இல்லை. பாவிகளின் பட்டோலைகள் எழுதப்பட்டு எவ்வளோ பாவிகளுடைய அளவு நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டுச்சு. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வர்றாங்க. இந்த கையில் ஒரு பட்டோலை வச்சுருக்காங்க, இந்த கையில் ஒரு புக் வச்சுருக்காங்க, ஒரு புத்தகம். இந்த புத்தகம் நல்லவர்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு, சீல் வைக்கப்பட்டுருச்சு. இதில் ஒரு பேர் கூட இன்னும் கூட்டவும் படாது, குறைக்கவும் படாது. இதில் தீயவர்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கு, இதுவும் சீல் வைக்கப்பட்டு விட்டது. இதில் ஒரு பெயர் கூட கூட்டவும் படாது, குறைக்கவும் படாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் கிதாபும் மர்கூம், சீல் வைக்கப்பட்ட புத்தகம். இதில் ஒரு பெயர் கூட சேர்க்கப்படவும் போது குறைக்கப்படவும் படாது. இப்போ நல்லவர்கள் அல்லாஹ் எழுதி வச்சுட்டான், பாவிகளை எழுதி வச்சுட்டான். சஹாபாக்கள் கேட்டாங்க வஃபீம் அல் அமல், யாரை சொல்ல அப்போ நம்ம பாவிகளாக இருந்து நல்ல அமல் செஞ்சு நல்லவர்களாக போகணுன்றது எப்போ முடியாது? நல்லவர்கள் தான், பாவிகள் தான், எதுக்கு அமல் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏமலு, அமல் செய்து கொண்டே இருங்கள். குல்லும் முயஸ்ஸருன் லிமா ஹுலிக லஹு, ஒவ்வொருவரும் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டார்களோ அந்த காரியம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு லேசாக்கி வைக்கிறான் என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லவர்களாக நீ படைக்கப்பட்டிருந்தால் நல்ல காரியங்கள் லேசாக இருக்கும், நீ பாவியாக படைக்கப்பட்டிருந்தால் பாவ காரியம் உனக்கு லேசாக இருக்கும், நல்ல காரியம் கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? கேளு. அப்போது ஒமாதுராக்கமா சிஜ்ஜீன், சிஜ்ஜீன் என்றால் என்னவென்று தெரியுமா? கிதாபும் மர்கூம், அதில் உள்ள புத்தகத்தை பற்றி தெரியுமா? அதில் உள்ள புத்தகமாகிறது மக்தூம், சீல் வைக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட புத்தகமாக இருக்கும். வயலு மர்கூம், மர்கூம் என்ற அர்த்தம் மக்தூம், அப்படியான அர்த்தம் சீல் வைக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட புத்தகம். வயலுன் யௌமைதில் லில் முகத்திபீன், வயலுன் நாசம் உண்டாகட்டும், யௌமைதின் அந்த நாளிலே, லில் முகத்திபீன் பாவிகளுக்கு அந்த நாளில் கேடுதான், நாசம்தான், நரகம்தான். அல்லதீன், அவள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் யுகத்திபூன பி யௌமித்தீன், கேள்வி கணக்கு கேட்கும் இந்த நாளை, கூலி கொடுக்கும் இந்த நாளை பற்றி அவள் பொய்யாக்குகிறார்களே, அத்தகைய பொய்யர்கள். ஒமா யுகத்திபு பிஹி இல்லா குல்லு முஅ்ததின் அசீம், இந்த மறுமை நாளை பொய்யாக்கவில்லை முஅ்தத், வரம்பு மீறியவர்களும், அசீம், பாவத்திலேயே மூழ்கியவர்களும் தவிர. இத்ததான வரம்பு மீறினான், இஸ்முனா பாவம், பாவத்தில் மூழ்கியவனும் இன்னும் வரம்பு மீறியவனும் தவிர வேறு யாரும் இந்த மறுமை நாளை பொய்யாக்க மாட்டார்கள். இதா துத்துலா அலைஹி ஆயாத்துனா, நம்முடைய வசனங்களை குர்ஆனை அவர்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டப்பட்டால், அவரிடம் எடுத்து சொல்லப்பட்டால், கால சொல்லுகிறார்கள் அசாத்தீருல் அவ்வலீன், இது முன்னோர்களின் வெறும் கட்டுக்கதைகள், அவர்கள் எழுதி வைத்த கதைகள் என்று கூறுகிறார்கள். கல்லா, ஒருபோதும் அப்படி அல்ல. குர்ஆன் உண்மைதான்,
இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்போக்கம் அவர்கிட்ட இல்லை. அவன் மனம் துருப்பிடித்து போய்விட்டது. கல்லா, ஒருபோதும் விஷயம் அவ்வாறல்ல. பல் ரான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். ரான கலவ மிகைத்து விட்டது. அலா குலூபிஹிம் அவருடைய உள்ளத்திலே, மா கானு யக்ஸிபூன் துரு ஏறிவிட்டது அவருடைய உள்ளங்களிலே. ரானா இன்னொருத்த கலப அலா அக்கலி அவன் அறிவு மிகைக்கப்பட்டு விட்டது. அவருடைய உள்ளங்களிலே அவர்கள் எதை சம்பாதித்தார்களோ அத்தகைய பாவங்களின் காரணமாக அவர் இதயம் துருவாக படிந்து விட்டது. இரும்பில் துரு பிடிச்சதை மிகச்சிறது, அதை மூடிடல. அது மாதிரி அவங்க உள்ளங்கள் மூடி மிகைத்து விட்டது. அவர் உள்ளங்களிலே மா கானு யக்ஸிபூன் அவர் எதை செய்து கொண்டிருந்தார்களே, சம்பாதித்து கொண்டிருந்தவர் அந்த பாவங்கள் அவருடைய உள்ளங்களிலே மிகைத்து விட்டது. கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. இன்னஹும் ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். நிச்சயமாக அவர்கள் மறுமை நாளிலே தன் ரப்பை விட்டும் அவர்கள் மறைக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அவங்க முன்னாடி நின்று பேச மாட்டான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு முகம் காட்ட மாட்டான். இதை விட பெரிய கொடுமை என்ன இருக்குது? இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவை கியாமத் நாளில் பார்க்கவே முடியாது. அவங்க நேராக கேள்விகளை கேட்டு நரகத்துக்கு அனுப்பப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் தஆலா அதை விட்டு நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. இறைவனின் திருமுகத்தை கண்டு ரசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாங்க. சும்மா இன்னும் அதன் பின்பு அவர்கள் லசாருல் ஜஹீம் நரகத்தின் பக்கம் அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள். நரகத்தை சென்று சேர்க்கப்படுவார்கள். தாஹிலூன் அன்னார். சும்மா யுகாலு பின்பு அவர்கள் சொல்லப்படும் ஹாதல்லதி குந்தும் பிஹி துகதிபூன். இதுதானப்பா எதை கொண்டு நீங்கள் வாழ்நாளெல்லாம் பொய்யாக்கி கொண்டிருந்தீர்களோ, எதை பொய்ப்பித்து கொண்டிருந்தீர்களோ அத்தகைய நரகம் இதுதான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. அவர்கள் நினைப்பது போன்றல்ல. பாவிகளும் நல்லவர்களும் சமமாக ஆக மாட்டார்கள். கல்லா, விஷயம் அவ்வாறல்ல. இன்ன கிதாபல் அபுராரி நல்லவடியார்களுடைய புத்தகமாகிறது, அவருடைய பதிவு புத்தகமாகிறது, அவருடைய அமல்களின் ஏடாகிறது. ரஃபி இல்லியீன், இல்லியீன் என்ற உயர்ந்த இடத்திலே இருக்கும். அது சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த இடம், அல்லது 7வது வானத்தில் உண்டான ஒரு இடம், அரசுக்கு கீழே உண்டான இடம் என்று பல ரிவாயத்துகளில் பல மாதிரி சொல்லப்படுகிறது. ஒமா அதராக்கமா இல்லியூன். அந்த இல்லியூனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? எது உங்களுக்கு அறிவித்தது? அந்த இல்லியூன் உண்டான புத்தகத்தை பற்றி எது உங்களுக்கு அறிவித்தது? கிதாபும் மர்கூம், இதுவும் சீல் வைக்கப்பட்ட முத்திரையிடப்பட்ட புத்தகமாக இருக்கும். இதுக்கு மேல் மிச்சமாக ஒரு பெயர் கூட்டப்படாது, குறைக்கவும் குறைக்கப்படாது. யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன். முகர்ரபான் நல்லடியார்கள், அல்லாஹுடைய நேசர்கள், மலக்குகள் அல்லது அல்லாஹுடைய நபிமார்கள் போன்றவர்கள் அங்கே அவர்கள் அதை பார்வையிடுவார்கள். நல்லடியாருடைய அமல்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. யஷ்ஹதுஹு ஒன்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அதுக்கு சாட்சி சொல்லுவார்கள். இன்னொரு அர்த்தம் அதை பாதுகாப்பவர்களாக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திற்கு அவர்கள் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். இன்னல் அபுரார நிச்சயமாக நல்லடியார்கள் லஃபீ நஈம் மிகச்சிறந்த நியமத்துகளிலே அருட்கொடைகளிலே அவர்கள் மூழ்கியவர்களாக இருப்பார்கள். அலல் அராய்க்கு எந்துரூன் சோனத்திலே நல்லடியார்கள் அல்லாஹுடைய பேர் அருள்கொடையிலே சந்தோஷத்திலே அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். அலல் அராய்க்கு எந்துரூன் அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட மனவரை கட்டில்களிலே, அராய்க்குனா அலங்கரிக்கப்பட்ட மனவரை கட்டில்கள்னு அர்த்தம். அலல் அராய்க்கு எந்துரூன், அலல் அராய்க் அந்த மனவரை கட்டில்கள் அவர்கள் படுத்தவர்களாக இருந்தவர்களாக சூனத்தின் காட்சிகளை பார்த்து ரசித்து கொண்டிருப்பார்கள். தஅரிஃபு ஃபி உஜூஹிஹிம் அவர்களுடைய முகங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள் நல்ரத்தன் நயீம் நிஅமத்துடைய செழிப்பை, அதாவது அருட்கொடைகள் அது அல்லாஹ்வுடைய திரும்புமிடமெல்லாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை பார்த்து முகம் மலர்ச்சியாக, முகம் சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பார். ஒருத்தன் கவலையில் தோய்ந்தானா முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம், தொங்கிட்டு இருக்கும் முகம். என்னதான் வந்துட்டு நீ அவனை சந்தோஷப்படுத்தினாலும் சரி, அப்படியே முகம் சோர்ந்து போயிருக்கும். ஒரு ஜோக் அடித்து சிரிப்பு காட்டினாலும் சரி, சரி அப்படி தான் அந்த முகத்தில் சோகம் அப்படி தெரியும். அதுவும் சோகமாக தான் சிரிக்கிறதும். இதே நேரத்தில் மகிழ்ச்சி உண்மையிலே உள்ள மகிழ்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் முகம் மலர்ச்சியாக இருக்கும். அந்த மலர்ச்சியை அவருடைய முகங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள். யுஸ்கவுன அவர்கள் புகட்டப்படுவார்கள். மிர் ரஹீக்கிம் மக்தூம் முத்திரையிடப்பட்ட ரஹீக் என்ற உயர்ந்த பானத்தை, ரஹீக் என்றால் கலப்பற்ற தூய மது என்று பொருள். தூய மது, அல்லாஹ் சொர்க்கத்தில் மதுவை அலால் ஆக்கி வச்சுருக்கான். அந்த உயர்ந்த சோனத்தின் மதுவை அவர்கள் புகட்டப்படுவார்கள். ஹிதாமுஹு அதிலே இடப்பட்ட முத்திரையாகிறது மிஸ்க், கஸ்தூரியாக இருக்கும். கஸ்தூரி கொண்டு அந்த முத்திரை இடப்பட்டிருக்கும். அது சொர்க்கமே மணக்கும், முழு மனம். அந்த மாதிரி மனம் மிகுந்த கஸ்தூரி கொண்டு முத்திரையிடப்பட்ட இவர்களுக்கென்று தயார் செய்து வைக்கப்பட்டது. யாருமே கை வைக்க முடியாது. அது அந்த மாதிரி சீல் வைக்கப்பட்ட மதுபானங்களை அங்கே கொடுக்கப்படுவார்கள்.
ஃபீதாலிக்க இதிலே ஃபல் யதனாஃபஸில் முத்தனாஃபிசூன் ஆசைப்படக்கூடியவர்கள் இதிலே ஆசைப்படுங்கள். இவ்வாறு அல்லாஹ் கையால் அந்த உயர்ந்த பானங்களை அருந்துவதற்கும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கும் அல்லாஹ்வின் பக்கம் முகம் திரையிடப்படாமல் இருப்பதற்கும் சூனத்தின் நியமத்துகளுக்கும் நீங்கள் ஆசைப்படுங்கள். விரைந்து தனாஃபஸன போட்டி போட்டு ஒருவருக்கொரு விரைந்து போட்டி போடுதல், ஒருவருக்கொரு போட்டி போட்டு தசாபக் ஆசைப்படுதல் என்று பொருள். ஃபல் தனாஃபஸில் முத்தனாஃபிசூன் ஆசைப்படுபவர்கள் இதை கொண்டு ஆசைப்படுங்கள், போட்டி போட்டுக்கொண்டு. ஓ மிசாஜுஹு இன்னும் அதிலே கலக்குதலாக அந்த ரஹீக் இருக்க, அந்த ரஹீக்கிலே கலந்து தரக்கூடிய பானமாகிறது. அதாவது மது, தூய மது கூட சோடா கலந்து குடிப்பாங்க, அந்த மாதிரி மது கூட இன்னொன்று கலந்து கலப்பு பானங்களை கலந்து குடிப்பாங்க. அது மாதிரி இந்த ரஹீக் என்கிற உயர்ந்த அந்த மதுவிலே கலந்து தரக்கூடிய கலப்பு பானமாகிறது மின் தஸ்னீம், தஸ்னீமிலிருந்து கலந்து கொடுக்கப்படும். என்ன பை தஸ்னீம்னா அது சூனத்துடைய ஒரு ஓடை. ஐனன் அது ஒரு ஓடை, சூனத்துடைய ஒரு பொங்கி வரும் ஒரு ஊற்று. யஷ்ரபு பிஹல் முக்கர்ரபூன், அதிலிருந்து தஸ்னீமில் இருந்தும் முக்கர்ரபீன்கள் அல்லாஹுடைய மிக நெருங்கிய அடியார்கள் அதை குடிப்பார்கள். என்னங்க இது மேலே அபுரார், இன்னல் அபுரார லஃபீ நயீம், அபுரார்களுக்கு அல்லாஹ் தாலா ரஹீக்கு கொடுப்பான், அபுரார்களுக்கு ரஹீக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த ரஹீக்கில் கொஞ்சம் தஸ்னீமையும் கலந்து கொடுப்பான். ஆனால் தஸ்னீம் இருக்கே அதை மட்டும் எதுவும் கலக்காமல் ஃபுல்லாக அப்படியே சாலிடாக முழுசாக அப்படியே குடிக்கிறவங்க யார்? முக்கர்ரபீன்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ சொர்க்கத்திலே அந்தஸ்து இருக்குது. குந்தும் அஸ்வாஜன் சலாசா, சூனத்திலே 3 பிரிவினராக மறுமையில் ஆகுவார்கள். ஒன்று அஸ்ஹாபு ஷிமால், நரகம் செல்லக்கூடிய பாவிகள். சோனம் செல்லக்கூடியவர்கள் அஸ்ஹாபுல் யமீன் வஸ்ஸாபிகூன சாபிகூன். அஸ்ஹாபுல் யமீன் என்று ஒரு கூட்டம் இருப்பார்கள், சாபிகீன்கள் என்று ஒரு கூட்டம் இருப்பார்கள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் அந்தஸ்தும் தனியாக வச்சுருக்கிறான். அவங்க இருக்கும் இடம் வேறு, ஒருத்தவங்க ஃபிர்தௌஸு, ஒருத்தவங்க ஜன்னத்துன் நயீம், அவங்க சுருக்கமும் வேறு, அவர்களுக்கு தரக்கூடிய பானங்களும் வேறு, அவர்களுக்கு குடிப்பாட்டக்கூடிய நிலைகளும் வேறு 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 வச்சுருக்காங்க. இவர்களுக்கு அபரார்களுக்கு அல்லாஹ் ரஹீக்கிலிருந்து கொடுப்பான் அல்லாஹ் தாலா. ஆனால் தஸ்னீம் கொஞ்சம் கலந்து கொடுப்பான். இவங்க முழுமையாக தஸ்னீமை மட்டும்தான் குடிப்பாங்க. அது உயர்ந்த, அது அதை விட உயர்ந்த பானம். அது ரஹீக்கை மஃப்தூமை விட தஸ்னீம் உயர்ந்த பானம் அதிலிருந்து கொடுப்பார். ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், முகர்ரபூன்கள் குடிக்கக்கூடிய பானம் அது. அந்த முகர்ரபூன்கள் குடிக்கக்கூடிய பானத்தை கொஞ்சம் நல்லா இவங்களுக்கும் கலந்து கொடுப்பான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கோ. அவங்க அதிலேயே கிடக்கிறாங்க. முகர்ரபீன்கள் இறை தியானத்தில், இறைவனுடைய தரிசனத்திலே இருக்கிறாங்க. தஸ்னீம் என்பது இறை தரிசனத்துடைய பானம். அது அவங்க குடிக்கிறாங்க. உனக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிக்குவோம் அல்லாஹ் தஆலா. தஸ்னீம் என்பது என்ன? சதா 24 மணி நேரம் இறைவனை தரிசிப்பார்கள் அவர்கள். அதைத்தான் குடிப்பாங்க, அந்த பானத்தை தான். உங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் காமிச்சிக்குவேன், இதையும் அனுபவிச்சுங்க, அதனால் கொஞ்சம் கலந்து கொடுப்பேங்க அல்லாஹ் தஆலா. இப்போ 3 வகை பானங்கள் அல்லாஹ் அங்கேயும் கியாமத் நாளையும் கொடுக்குறான் பாருங்கள். ஒரு பானத்தை பற்றி அல்லாஹ் தஆலா ஐனை யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன், முகர்ரபீன் குடிப்பார்கள்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா மலக்குகள் குடிப்பாட்டுவார்கள் ஒரு இடத்துல. அந்த என்ன இதை அவங்களா குடிப்பாங்கன்னு சொல்கிறான். அதுலேயே அந்தஸ்து, முகர்ரபீன்களையும் பல அந்தஸ்து இருக்குது. முகர்ரபீன்களையும் அவுலியாக்கள் அன்பியாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, சில பேர் அவங்களா குடிப்பாங்க. யஷ்ரபு பிஹல் முகர்ரபூன். ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அவர்களுக்கு அல்லாஹ் தாலாவா வாயில் ஊற்றி விடுவான், அல்லாஹ் தாலாவா குடிப்பாட்டுவான். சில பேருக்கு மலக்குகள் குடிப்பாட்டுவார்கள். அது எங்கே வருது? மலக்குகள் மூலமாக குடிப்பாட்டப்படுவார்கள். அங்குள்ள வில்தானு முஹல்லதூன், நிரந்தர சிறுவர்கள் இருப்பார்கள், அவர்கள் குடிப்பாட்டுவார்கள். சில பேருக்கு அதாவது அங்குள்ள நிரந்தர சிறுவர்கள், சூனத்தில் வேலைக்காரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர்கள் லுலுல் மக்னூன், அவர்கள் முத்துக்களை போன்ற அவர்கள் குடிப்பாட்டுவார்கள். சில பேருக்கு இஸ்கௌன ஃபீஹா கஅஸன் கான மிஸாஜு ஜஞ்சபீலா, அங்கே குடிப்பாட்டப்படுவார்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதூன், வில்தானு முஹல்லதூன் அவர்கள் கையால் குடிப்பாட்டுவார்கள். சில பேர் அவங்களா எடுத்து குடிப்பாங்க. சில பேருக்கு வேலைக்காரங்க அவங்களா எடுத்து குடிக்கிறவங்க ஒரு அந்தஸ்து, வேலைக்காரங்க ஊற்றி கொடுத்து குடிங்கன்னு கொடுக்குறது ஒரு அந்தஸ்து. ரப்பு தாலா நானே குடிப்பாட்டுறேன் என்று சில பேருக்கு அவர்களுக்கு அல்லாஹ் தாலா குடிப்பாட்டுவான். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. விளைஞ்சுங்களா? சரி வாங்க. இங்கே நானே குடிக்கிறேன்னு உணர்வோட குடித்தா அங்கே நீயே குடிச்சிக்க வேண்டியது தான். இங்கே எனக்கு ஒவ்வொரு பானமும் அல்லாஹ் தான் குடிப்பாட்டுறான்ற உணர்வோட குடித்தா அங்கேயும் அல்லாவே குடிப்பாட்டுவான் நேரடியாக. இங்கே நீ அல்லாவின் கையால் வாங்கி குடி, எனக்கு மௌலா தான் என் தண்ணி குடிப்பாட்டுறான்,
நான் ஏன் குடிக்கிறேன், தூக்குற கூவத்து என்னது இல்லை, இந்த கோப்பையில் உஜூது அல்லாஹுடைய உஜூது தான் இருக்குது, என் உதடு அசையுது அல்லாஹுடைய கூவத்தை கொண்டு தான் அசையுது, அல்லாஹ் தான் எனக்கு பானம் குடிப்பாட்டுக்கிறான்ற உணர்வோடு இங்கே குடித்தா அப்படி தானே நான் குடித்தேன், துனியாவில் நான் தானே அவனை குடிப்பாட்டுறேன், இங்கேயும் நானே குடிப்பாட்டேன் நேரடியாக. சகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா, அல்லாஹாலாவே அவர்களுக்கு பானங்களை குடிப்பாட்டுவான். இங்கே நான் தான் குடிக்கிறேன், என் கிலாஸு நான் சம்பாரித்து வாங்கின கிலாஸு, நான் சம்பாரித்து வாங்கின தண்ணி அப்படின்னு நினச்சி ஹலாலாக குடித்தார், அவராக குடித்தார். அல்லாத அங்கே கொடுப்பான நீயே குடிச்சிட்டு போப்பான்னு சொல்லி விட்டுருவோம். நீ அங்கே தான் அங்கே நீயா குடித்தா இங்கேயும் நீயா குடி. அப்புறம் வித்தியாசம் நிறைய இருக்குது பாரு ஒவ்வொருத்தருக்கும். சரி, இன்னல்லதீன அஜ்ரமும், யாரெல்லாம் பாவம் புரிந்தார்களோ, கானும் மினல்லதீன ஆமனும் யல்ஹகூன், இந்த பாவிகள் உலகிலே ஈமான் கொண்டவர்களை பார்த்து சிரித்து கைத்தட்டி சிரிக்கிறார்கள். ஏன்னா இவர்கள் இந்த பாவிகள்லாம் செல்வ செழிப்போடு, அவர்கள் மிகப்பெரிய அந்தஸ்தோடு, பதவியோடு, பட்டத்தோடு, உயர்ந்த ஆடைகள், உயர்ந்த வீடுகள், உயர்ந்த ஆதரவாளர்கள், நடந்து போனால் முன்னாடி இத்தனை வண்டி வாகனங்கள் எல்லாம் பெருமையாக போகிறாங்க. மூமின்களை பார்க்குறாங்க, சுஹைப் ரதி அல்லான்னு, பிலால் ரதி அல்லான்னு, ஏழ்மையில் வறுமையில் போடுவதற்கு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஓட்டை போட்ட ஒட்டு போட்ட ட்ரெஸ்ஸுங்க, காலில் செருப்பு ஒழுங்காக இல்லை, இந்த மாதிரி குடிசை வீடு, பஞ்ச பராரியாக இருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறான், கைத்தட்டி சிரிக்கிறான். என்னமோ இவர் தான் அல்லாவுடைய நேசரான், அல்லாஹ் ஈமான் கொண்டாடுறான். இப்போ உங்கள் அல்லாவுக்கு நீ நேசராக இருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கணும், உங்களுக்கு தராமல் எனக்கு ஏன் தர்றான்? இப்போ உங்கள் அல்லாஹ் என்னை தான் நேசிக்கிறான்னு தெரியுது. உங்கள் அல்லாஹ் உங்களே நேசிக்கலை, உங்கள் அல்லாஹ் என்னையே நேசிக்கிறான் என்றெல்லாம் கேலி செய்து சிரிக்கிறான். பாடுறா, இவன் தான் அல்லாஹ்வுடைய நேசர்களாம் அப்படின்னு கண்ணில் சாடை காட்டி வேறு கேலி பேசுகிறான். அவன் நினச்சிக்கிட்டான் இந்த உலகத்தில் ஒட்டு போட்ட சட்டை தான் பெருமைன்னு தெரியல அவனுக்கு. அது அங்கேவா காட்டுறேன். இன்னல்லதீன அஜ்ரமும், இந்த பாவம் செய்த பாவிகள் யார், அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற இந்த பாவிகள் இன்றைக்கும் நடக்குது அந்த மாதிரி. கானு மினல்லதீன ஆமனு யல்ஹகூன், அவர்கள் ஈமான் கொண்ட மனிதர்களை பார்த்து சிரிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். கேலி செய்து சிரிக்கிறார்கள். வைதா மர்ரூபிஹிம், இந்த மூமின்கள் அருகில் அவர்கள் கடந்து செல்வார்கள். எதகாமசூன், கண் சாடை காட்டுகிறாள். கமச அப்படின்னா கண் சிமிட்டி சாடை காட்டுதல், கேலியா. ஒத்த கண் அடிக்கிறியா கூட போகிறேன், அங்கே வர செருப்பு கூட இல்லை, நாம் என்ன உயர்ந்த ஷூ போட்டு போகிறோம் வரேன் அப்படின்னு கண் சாடை காட்டி கேலி செய்கிறார்கள். வைதன் கலபு இலா அஹ்லிஹிம், இன்னும் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் திரும்பி செல்வார்களேயானால், தெருவில் போனால் மோமின்களை கேலி செய்கிறான், அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரர்களாகிய வீடுகளுக்கு திரும்பி செல்வார்களேயானால் இன்கலபு ஃபக்கிஹீன், அவர்கள் திரும்பி செல்கிறார்கள் முஜிபீன், ஆச்சரியம் அடைந்தவர்களாக, நம்முடைய செல்வம் எவ்வளோ பெருசு வளர்ந்துக்கிட்டே இருக்குது என்று தன்னை கொண்டு பெருமை அடித்தவர்களாக. ஃபக்கஹக் அப்படின்னா ஆச்சரியம் அடைதல், இன்னும் என்னுடைய பெருமை என்ன, அந்தஸ்து என்ன, தன்னைத்தானே வியந்து கொள்ளுதல், தன்னை வியக்குதல், தற்பெருமை கொள்ளுதல், என்ன தன்னையே தான் ஆச்சரியமாக பார்த்து கொள்ளுதல், எனக்கு இவ்வளோ பேர் அந்தஸ்தா என்று. இன்னும் முத்தலதீன், இன்பம் பெற்றவர்களாக, அதாவது தான் அனுபவிக்கிற சில பேருக்கு இன்பம், சில பேருக்கு பிறரை கேலி செய்வதில் ஒரு இன்பம், ஒப்பிட்டு பார்ப்பதில் ஒரு இன்பம். அவனை விட நல்லா இருக்குது எனக்கு, அவன் மோசமாக போயிட்டான் என்று அவனை மட்டமாக போயிட்டான்னு இவனுக்கு ஒரு சந்தோஷம். இவனுக்கு கஷ்டம், இவனுடைய கஷ்டத்தை பார்க்குறது இல்லை, பிறரை ஒப்பிட்டு தன் வாழ்க்கையை அமைச்சுக்கிறது. இவன் சந்தோஷம் அடுத்தவருடைய துக்கத்தில் அலைஞ்சுங்களா, இவனுடைய துக்கம் அடுத்தவர்களுடைய மகிழ்ச்சியில், சந்தோஷத்தில், அதான் இவருடைய சந்தோஷம். அலைஞ்சா சைக்கிளில் போயிட்டுருக்கான், கீழே வந்துட்டான், லைட்டாக சிறப்பு ஏற்பட்டுருச்சு, அலைஞ்சுங்களா, அழுதுட்டுருக்குறான். வந்த விதத்தில் அடுத்து இவன் கீழே வந்து சைக்கிளை பார்க்க வந்து இவன் சைக்கிள் மேலே விழுந்து கீழே விழுந்து அவன் கையில் ரத்தம் ஓடுது. இவன் சிரிக்கிறான், இப்போ இன்ச்சு உட்காந்துக்கிட்டு எதுக்கு சிரிக்கிறான்? இப்போ இவனுக்கு ஏற்பட்ட சிறப்பு, நினச்சிங்களா, உனக்கு நல்ல அடியாக கை பேத்துக்குச்சா, ரத்தம் நிறையா ஊற்றுது மாதிரி, அந்த சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் ஒத்தையாக இருந்தேன் இந்த துன்பத்தில், இப்போ என்னை விட அதிக துன்பத்தில் நீ ஆளாயிட்டனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். இது சில பேருடைய புத்தி. அதாவது இவன் கஷ்டப்படுறது கூட பார்க்க மாட்டான், அடுத்தவன் இதோட அதிக கஷ்டப்பட்டால் இவனுக்கு ஆனந்தமாக இருக்கும், இந்த கஷ்டம் பரவாயில்லப்பா அப்படின்னு. இந்த மாதிரிலாம் புத்தி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி தன் குடும்பத்தாரிடம் திரும்பி சென்றவுடன் அந்த மூமின்களுடைய நிலையை கேலி செய்து தன் குடும்பத்தோடு சேர்ந்து சிரிக்கிறான். ஃபரிஹீன், ஆனந்தப்படுகிறான், ஃபக்கீஹினுடைய அர்த்தம். ஃபைதார் அவுஹும், இன்னும் அந்த மூமின்களை இவன் பார்த்தானேயானால் காலு சொல்லுகிறான், இன்ன ஹாவுலாய் லால்லூன், இவர்கள் தான் வழிகெட்டு போனவர்கள். இவர் முகமதுன்னு ஒருத்தர் வந்தார், அவர் பேச்சை கேட்டு கெட்டு போயிட்டானோ எல்லாரும், நம்முடைய அசல்
மதத்தை விட்டுவிட்டு சிலை வணக்கத்தை விட்டுவிட்டு கற்களை கும்பிடுவதை விட்டுவிட்டு இறைவனை கும்பிட்றானோ ஓர் இறைவனை கும்பிடுகிறானோ அப்படின்னு சொல்லி கேலி செய்தார்கள், வழிகெட்டு போனதாக கூறுகிறார்கள். ஒமா உர்சிலு அலைஹிம் ஹாஃபிலீன், இந்த காஃபிர்கள் அனுப்பப்படவில்லை, அலைஹிம் இந்த முஃமின்கள் மீதும் ஹாஃபிலீன் அவருடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணிப்பவர்களாக அனுப்பப்படவில்லை. ஆனால் ஒன்னொன்றை கண்காணித்து அவர்களை கேலி செய்து கேலி பேசி கொண்டிருக்கிறான். ஆனால் அப்படி அவர்கள் அனுப்பப்படவில்லை. அப்படியே அதாவது இவங்க அமல்லாம் நீ ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் பார்த்துட்டு இருக்கேன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபல் யௌம இன்றைய மறுமை நாளிலே அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்கள் மினல் குஃபாரி அந்த காஃபிர்களிடமிருந்தும் யல்ஹகூன் பார்த்து சிரிப்பார்கள். என்னை பார்த்து துனியாவிலே சிரித்தாய் அல்லவா, இன்று உன்னைய மக்கள் மலக்குகள் எப்படியெல்லாம் தண்டிக்கிறார் என்று பார்த்து இவர்கள் ஆனந்தப்படுவார்கள். சொர்க்கத்தில் இருப்பாங்க முஸ்லீம்கள், காஃபிர் நிலத்தில் இருப்பாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில் கண்ணாடியாலான திரையை உண்டாக்கிடுவான். இங்கேருந்து அங்கே பார்க்க முடியும், அங்கேருந்து இங்கே பார்க்க முடியும். காஃபிர்கள் ஒவ்வொரு விதவிதமாக உதவாங்கிறது, நாக்கை பிடிச்சி இழுத்து அவங்கள டண்டா விட்டுறது, அப்படி நெருப்பில் கரிக்கிறது, இந்த மாதிரி வேதனைகளை பார்த்து என்னை எவ்வாறு கேலி செய்தாய் அல்லவா, எப்படியெல்லாம் கிண்டல் பண்ண, இன்றைக்கி நீ எப்படி அனுபவிக்கிறாய் என்று அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். ஃபல் யௌம் அல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன், இன்றைய நாளில் ஈமான் கொண்டவர்கள் காஃபிர்களை பார்த்து சிரிப்பார்கள். அலல் அராய்க்கு யந்துரூன், சோனபதியில் அழகிய மணவரை கட்டில்களிலே படுத்து கொண்டு அவர்கள் ஜாலியாக உட்காந்துட்டு அங்கிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இவர்களை பார்த்து அவர்கள் சிரிப்பார்கள். ஹல் சூவிபல் குஃபாரு மா கானு யஃபஅலூன், இந்த காஃபிர்கள் அவர்கள் செய்தவற்றுக்கு கடுமையான முறையான தண்டனையை பெற்றுக்கொண்டார்களா, தகுந்த கூலி கொடுக்கப்பட்டார்களா என்று இவர்கள் கட்டில்கள் அமர்ந்து வெத்தலைப்பாக்கு போட்டு நல்லா சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்து அங்கே வேடிக்கை பார்த்து இவர்கள் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார்கள். ஹல் சூவிபல் குஃபாரு, காஃபிர்கள் தண்டனை கொடுக்கப்பட்டார்களா, மாகானு யஃபஅலூன் அவர்கள் செய்து வந்த காரியங்களுக்காக முறைப்படி தண்டனை கொடுக்கப்பட்டார்களா என்று அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். சூரத்துல் இன்ஷிகாக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதஸ்ஸமாஉன் ஷக்கத், வானமாகிறது பிளந்து விடுகிற பொழுது, ஷக்கன பிளந்து விட்டுறது, மொத்த வானமும் பிளந்து சூரியன் சந்திரனாத் ஒவ்வொன்றும் பிளந்து தூள் தூளாகும். வ அதினத் லி ரப்பிஹா, அந்த வானம் சமிஅத் கேட்டுக்கொண்டதில் ரப்பிஹா தன் ரப்புடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டது. வஹுக்கத் இன்னும் வழிபட்டது, கேட்டது வழிபட்டது. அந்த பை அதீனத்தின் என்ன பை காதால் கேட்கறது, ஹுக்கத்தின் அத்தாத் வழிபட்டது. பாருங்க, கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணி எடுக்குமா அப்படின்னு நான் சொன்னேன், தண்ணி எடுத்து கொடுத்தாங்க. நான் சொன்னதை கேட்டுக்கொண்டார்கள், உடனே தண்ணீரை எடுத்து கொடுத்தார்கள். அப்போ அதீனத்தினா என்ன, கேட்டுக்கொண்டது. ஹொக்கத்தினா என்ன, அத்தாத் அந்த கேட்டதற்கு வழிபட்டது. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் என்ன, அதீனத் சமிஅத் லி ரப்பிஹா தன்னுடைய ரப்புடைய ஹுக்குமே பிளந்து விடு என்று அல்லாஹ் உத்தரவிட்டானே அதுக்கு. வஹுக்கத் வஹக்கலஹா அன் தஸ்மஅ வ துதிஅ, அவ்வாறு கேட்பதும் பணிவதும் அதற்கு மீது கடமையாக்கப்பட்டு விட்டது. வானத்தின் மீதும் சூரியன் சந்திரன் மீதும் அல்லாஹுடைய உத்தரவை கேட்டு அதன்படி நடப்பது அதன் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது. இது ஒரு பொருள் ஹுக்கத் என்பதற்கு. வைதல் அருள் முத்தத், இந்த பூமியாகிறது நீட்டப்பட்டு விடும் பொழுது, அதனுடைய மேடு பள்ளங்கள் எல்லாம் இல்லாமல் சமதரையாக மறுமையினுடைய தரையாக மொத்த பூமியும் சமமாக ஆக்கப்பட்டு விடும். வ அல்கத் மா ஃபீஹா வ தஹல்லத், இன்னும் அதில் உள்ள அனைத்தையும் அது வெளியாக்கிவிடும், வெளியே போட்டுவிடும். வ தஹல்லத் காலியாகிவிடும். பூமிக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஜனாசாக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். எல்லா மனுஷனாக உயிர் பெற்று எல்லாரும் வெளியாகிடுவாங்க. மொத்த பூமியில் அடக்கப்பட்டிருந்த அத்தனை பேரும் வெளியாகி அல்லாஹின் முன்னால் நிறுத்தப்பட்டு விடுவார்கள். வ தஹல்லத், இன்னும் அது வெறுமையாக காலியாக ஆகிவிடும். வ அதினத், அந்த பூமியாகிறது கேட்டுக்கொண்டது ரப்பியா தன் ரப்புடைய உத்தரவை. வ ஹுக்கத், இன்னும் கேட்பது அதன் மீது கடமையாக ஆக்கப்பட்டு விட்டது. யா யுஹல் இன்சான், மனிதனே, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதுஹன் ஃபமுலாகீஹி, நிச்சயமாக நீ உன் ரப்பின் பக்கம்தான் மிக பெரும் முயற்சிகள் செய்தவனாக இருக்கிறாய். ஃபமுலாகீஹி, நீ நிச்சயமாக நீ அவனை சென்று சந்திப்பாய். இந்த காதிஹுன் இலா ரப்பிக கதுஹன் ஃபமுலாகீஹிக்கு பலவிதமான விளக்கங்களை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள். இங்கே நம்ம அதை நீண்ட விளக்கங்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்பதால் சுருக்கமாக சொல்கிறோம். நீண்ட விளக்கங்களை தஃசீலில் பார்த்துக்கங்க. காதிஹுன்னா முயற்சி செய்பவன்,
கதஹன ஜஹத ஃபில் அமல், அமல்களிலே முயன்றான் அப்படின்னு அர்த்தம். அப்போ மனிதனாகிய நீ பிறந்ததிலிருந்து மௌத்து வரை நல்ல விஷயங்கள்லையோ தீய விஷயங்கள்லையோ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய். சில பேர் நல்லதில் முயற்சி செய்கிறான், தன் வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணுறான், வாழ்க்கையை செலவழிக்கிறான். சில பேர் பாவங்களில் தன் வாழ்க்கையை செலவழிக்கிறான். இப்போ காலையிலிருந்து மாலை வரை எதையாவது செய்கிறாய், ஒன்று நல்லதிலோ அல்லது தீயதிலோ நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய். இன்னக்கு காதிஹுன் இலா ரப்பிக்க, இதற்கு இலா முலாக்காத்தி ரப்பிக்கு, உன் ரப்பை சந்திக்கும் வரை, அதாவது மௌத்து வரும் வரை அப்படின்னு அர்த்தம். நீ மரணம் வரும் வரை நன்மையிலோ தீமையிலோ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய். இப்போ முலாக்கீஹி, நிச்சயமாக அந்த ரப்பை சென்று நீ சந்திப்பாய், நீ செய்த அமல்களுடனே போய் சந்திப்பாய். ஒமை அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரஹு, அணு அளவு நன்மை செய்தாலும் அதை பார்ப்பான், அணு அளவு தீமை செய்தாலும் அதை பார்ப்பான் வருதில்லை, அதே தான். நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய், நன்மையோ தீமையோ செய்து கொண்டே இருக்கிறாய், நிச்சயமாக அந்த நன்மை தீமைகளோடு உன் ரப்பை சென்று மறுமை நாளிலே நீ பார்ப்பாய். இன்னக காதிஹுன் இலா ரப்பிக்க கதஹன் ஃபமுலாகீஹி ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனிஹி. அப்போ வலது கையில் உன் பட்டோலை கொடுக்கப்பட்டால், அப்போ சில பேருடைய நல்ல அமல் செய்தவர்களுக்கு வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படும், பாவ அமல் செய்தவர்களுக்கு இடது கையிலே பட்டோலை கொடுக்கப்படும். ஃபஅம்மாமன் ஊத்திய கிதாபஹு, யார் தன்னுடைய பட்டோலியை பாவ நன்மை ஏடுகளை கொடுக்கப்பட்டார்களோ பி யமீனிஹி, வலது கையிலே, அவங்க யாருங்க? மூமினான அடியார்கள். ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அவர்கள் மிக எளிமையான கேள்வியாக கேள்வி கேட்கப்படுவார். இப்போ நல்லடியார்களும் கேள்வி கணக்கு இருக்குது வளைஞ்சுங்களா, அல்ல ரொம்ப லேசாக கேட்டு விட்டுருவோம். அவள் செஞ்சாப்பா தொழுதியா, ஏதோ ரபே நீ சொன்னேன்னு தொழுதோம், முறைப்படி தொழுகலை. பாவகாரியங்கள்லாம் ஆமாம் ரப்பே, சரி போ, பெரிய விசாரணை இல்லை. செஞ்சியா? ஆமாம். நீ கருணை காட்டணும், இல்லை உன் கருணை இல்லாமல் எனக்கு தப்பிக்க முடியாது, போயிட்டே சும்மா ஹிசாபன் யஸீரா. பெருமாள் சொன்னாங்க, சும்மா விசாரணை செய்வான்ல, லேசான விசாரணை, அவன் அமுச்சுட்ருவோம். ஒமன் நூக்கிஷ, எவன் வந்து கேள்வி கணக்கில் நோண்டி துருவி கேட்கப்பட்டானோ ஹலக்க, அழிந்தான், தொலைஞ்சிச்சு அவன். நீ தொழுத அப்படின்னா அல்ல, ஏதோ நீ சொன்னேன்னு தொழுது நினைப்பா, நான் முறைப்படி தொழுகலை, சரி சரி மன்னிச்சுக்கிறவல, சரி தொழுதியா? கரெக்டாக தொழுட்டேனே, கரெக்டாக தொழுதியா? நிற்க கொஞ்சம் கண்ணில் பேசா, நிற்க வைங்க, கேள்வி வைப்போம். ஃபஜ்ர் எத்தனை ரக்கா தொழுத? ஒரு நிமிஷம் நினச்சியா நீ? முடிஞ்சா? ஃபமன் நூக்கிஷ, எவன் வந்து நோண்டப்பட்டானோ, துருவி கேட்கப்பட்டானோ ஹலக்க, தொலைந்தான். நாமெல்லாம் யாருக்குன்னா கேள்வி கணக்கே வேணாம் ரப்பே, நீ ஏன் மார்க் போட்டு ஏதோ ஃபாஸ்ட் மார்க் போட்டு அமிச்சா சரி. நாமெல்லாம் கேள்வி கணக்கெலாம் கேட்டு அப்புறம் பதில் சொல்லிக்கிட்டு அந்த பிரச்சனையே வேணாம் எஜமானே, அந்த பரீட்சைக்கே வரல. நம்மலாம் விட்டா எஸ்கேப் ஆகிடக்கூடிய கேஸ். நம்மளாம் பரீட்சை வந்து அப்புறம் துருவி கேட்குறது வேறையா? அல்லா சொல்லிட்டு நம்மளை பார்த்து ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லா நம்மளை ஹிசாபன் யஸீராவோடு அமைச்சிடும். அந்த ஹிசாபன் யஸீரா எதுக்காக வேண்டி? அதை நினச்சி சந்தோஷப்படுறதுக்கான சொர்க்கத்தில் போய் அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு, கை காலம் நடுங்கிருச்சு, என்ன கேட்க போகிறேன்னு கொஞ்சம். ஐஏஎஸ் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க ஐஏஎஸ் பரீட்சையில் அப்படின்னு பின்னாடி சொல்லிட்டு இருப்போம், கடைசி காலம் வரைக்கும் சொல்லிட்டு இருப்போம். பார்த்தீங்களா, சாதாரணமாக 2 கேள்வி கேட்டான் பாருங்கள், விட்டு அடிச்சு விட்டு ஓடியான்ட்டான் அப்படின்ற மாதிரி. அப்படி அல்லாஹ் தஆலாட்ட முன்னாடி போய் நிற்க வைக்கிறதுக்காண்டி, அது நமக்கு சந்தோஷத்துக்காக வேண்டி. பை நேற்று ஒரு கேள்வி கேட்டேன், ஹுசூர்கிட்ட பதில் சொல்லவே இல்லை. சொர்க்கத்தை நம்ம அது ஹதீஸ்லேயே ரொம்ப எனக்கு ரொம்ப ஆதரவு தரக்கூடிய ஹதீஸ் ஒன்று, ரொம்ப பயம் தரக்கூடிய ஹதீஸ் ஒன்று. அது என்னென்னு கேட்டிருந்தேன், சொன்னியா? சொல்கிறேன், நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஹதீஸுகள்லேயே நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம், எனக்கு ஹதீஸுகளில் ரொம்ப ஆதரவு தரக்கூடிய ஹதீஸ் எதுன்னு தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷான் தன்னுடைய ரஹ்மத்தை 100 பங்காக வச்சான். அது ஒரு பங்கு தான் துனியாவுக்கே விட்டுருக்கான் அல்லாஹ் தாலா. அந்த ஒன்றை வச்சு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துலேருந்து கியாமத்து வரைக்கும் எல்லாரும் அன்பு காட்டி கொண்டிருக்கிறார்கள். பறவை தன் குஞ்சின் மீது அன்பு காட்டுகிறது, ஆடு தன் குட்டியின் மீது அன்பு காட்டுகிறது, மனிதர்கள் மேல் அன்பு காட்டுகிறார்கள். இதெல்லாம் அந்த ஒரு ரஹ்மத் தான், ஒரு கருணை, ஒரு அன்பு, ஒரு பாசம், ஒரு இரக்கம். மிச்சம் 99 பங்கு அல்லாஹ் தாலா வச்சுருக்கிறான் மறுமையில் கியாமத்தில் காட்டுறதுக்காக வேண்டியது. இந்த ஒன்றையே நம்ம பார்த்து தாங்க முடியல, அவ்வளோ அன்பு காட்டுறாங்க எல்லாரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ அன்பு முகப்பத்து பாசம் நடக்குது. ஒரு ஆடு தன் குட்டி மீது அன்பு காட்டுது, ஒரு பறவை தன் குஞ்சின் மீது அன்பு காட்டுகிறது. ஒன்றுக்கே இப்படின்னு சொன்னால் 99 ரஹ்மத்து எப்படி இருக்கும்? அதை பார்க்குறதுக்குனே கியாமத்து போகணும்னு ஆசையாக இருக்குது. இந்த ஒன்றையே துனியாவெங்கும் பார்க்குறோம். ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு மனிதனும்
ஒவ்வொரு மிருகங்களும் ஒவ்வொரு பறவைகளும் அன்பு காட்டக்கூடியது துனியாவிலே பார்க்குறோன்னா ஆகிரத்தில் எவ்வளோ அல்லாஹ்வுடைய கருணை பார்க்கணும் அப்படின்னு பேராவலாக இருக்குது. அல்லாஹ்வுடைய கருணையை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வருஷத்துடைய ஒரு மூலையில் ஒரு நின்றுக்கிட்டு நான் நீ எல்லா மக்களையும் விசாரணை பண்ணுறேன்ல அது அன்பு காட்டுறது பார்க்கணும்னு ஒரு ஆசை நினச்சிக்கலாம். சொர்க்கத்துக்கு போடான்னு கொஞ்சம் பார்த்துட்டு போகிறேன்னு எல்லாம் அப்படின்னு நிற்கணும் ஒரு ஆசை இருக்குது. அதில் ஒரு மூலையில் நின்றுக்கிறேன் ரப்பே நீ பாட்டுக்கு விசாரணை நடத்துகிறேன் நீ இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி நான் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு எல்லாட்ட கேட்கணும் ஒரு ஆசை. இது ரொம்ப ஆதரவு தரக்கூடிய ஆனந்தம் தரக்கூடிய ஹதீஸாக இருக்குது. ஹதீஸுகள்லேயே பயம் தரக்கூடிய ஹதீஸு ஒரு ஹதீஸு என்ன சொல்லுவோம். இன்னமல் அமால் பில் ஹவாத்தீம் என்று சொன்னாங்க சொல்லலாம். உங்கள் அமல்கள் எல்லாம் கடைசி முடிவை வச்சு தான். இது கேட்டவுடனே கைகாலம் உதறது. இப்போ வாழ்கிறோம், தொழுகிறோம், களிமா சொல்கிறோம், பாடம் நடத்துகிறோம், சரி அல்லாஹ் ரசூல்னு வாழ்கிறோம். முடிவு இறுதி மூச்சு நிகழும் முடிகிற நேரத்தில் நம்ம களிமா இருக்கணுமே, அது பயமாக தான் இருக்குது. அது அல்லாஹ் கருணை காட்ட அல்லாஹ் இங்கே எங்களுக்கு களிமாவோடு வாழ வச்ச நீ என் உயிர் பிரியும் நேரத்திலும் களிமாவோடு என்னை கொண்டு போயிரு அல்லாஹ். யாராவது சொல்கிறாங்க அல்லாஹ் அல்லாஹ் ஜிக்கரோடனே ஜிக்கர் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அப்படியே ரூபு போயிடுச்சுன்னு கேட்டால் நான் அந்த இடத்துல இருந்துக்கூடாதான்னு நினச்சிக்கிறேன். ஒரு தடவை நினப்பு வருது. யாராவது மூத்தா போன செய்தி சொல்கிறாங்கல்ல, அவர் கடைசி வரைக்கும் லாயிலா இல்லல்லா லாயிலா இல்லை சொல்லிகிட்டே இருந்தால் அப்படியே ரூபு போயிடுச்சு. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லான்னு சொல்லிகிட்டே இருந்தார், அப்படியே ரூபு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அந்த இடத்துல நான் இருந்துடக்கூடாதா, அந்த மையத்தா நான் இருந்துடக்கூடாதான்னு ஆசை வருது. முடிவு நினச்சா தான் பயமாக இருக்குது. ஹேர் அல்லாஹால இங்கே கருணையோடு காலமெல்லாம் லாயிலா இல்லை சொல்ல வச்ச ரப்பு, குர்ஆன் ஓத வச்ச ரப்பு, இன்ஷா அல்லாஹ் தாலா மௌத்து நேரத்துலேயும் களிமா சொல்ல வைப்பான் அப்படின்னு அல்லாஹ் மீது பேர் ஆதரவு இருக்குது. ஆனால் அது அந்த ஹதீஸ் பயமாக தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் வாழ்ந்ததெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீ கடைசி நொடி எப்படி இருக்கோ அதை வச்சு தான் முடிவுன்னு சொல்கிறாங்க. சொல்லலாம் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பயமாக இருக்குது. அது பயபீதியை உண்டாக்குது. அந்த ஹதீஸுன்னு ஆதரவு உண்டாக்குது. சரி வாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா என்ன சொல்கிறேன் பை وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَسَوْفَ يُحَاسَبُ حِسَابًا يَسِيرًا. மிக லேசான முறையில் அவன் கேள்வி எனக்கு கேட்கப்படுவான். وَيَنْقَلِبُ إِلَى أَهْلِهِ مَسْرُورًا. தன் குடும்பத்தாரிடத்தில் சொர்க்கத்துக்கு அவன் மிகுந்த ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு திரும்ப செல்லுவான். அங்கே சென்று ஆனந்தமாக சொல்லுவான், அல்லாஹ் என்னை விட்டுட்டான், அல்லாஹ் என்னை கருணை காமிச்சிட்டான். وَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ. யார் தன் முதுகுக்கு பின்னாடி இருந்து தன்னுடைய பட்டோலையை கொடுக்கப்பட்டார்களோ, சில பேருக்கு இடது கையில் கொடுக்கப்படும், சில பாவிகளுக்கு, சில பாவியாக நல்லாடி பாவிகளுக்கு முதுகு பக்கத்திலிருந்து பின்னாடி கொடுக்கப்படும். தன் முதுகு புறத்திலிருந்து யார் கொடுக்கப்பட்டார்களோ ஃபஸௌஃப யதுஉ சுபூரா. அவன் தன் கை சேதத்தை அழைப்பான். எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்கு ஏற்பட்ட அழிவே, சுபூர்னா ஹலாக், கை சேதம் அழிவு, எனக்கு ஏற்பட்ட அழிவே, என் நிலை இப்படி ஆயிடுச்சே என்று அவன் தன்னுடைய கைசேதத்தை பற்றி அழைப்பான். யா வைலா யா வைலா யா சுபூரா என்று அழைப்பான். ஃபஸௌஃப யதுஉ சுபூரம் வயஸ்லா சஈரா. சஈர் எனும் கொடிய நரகை அவன் சென்று சேருவான், அதில் நுழைவான். சலிய அப்படின்னு சொன்னால் தஹலாவுடைய அர்த்தம் தஹல ஃபின்னாரி, நெருப்பில் நுழைந்தான்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நெருப்பிலே பொறிக்கப்படுவான். சலிய அப்படின்னு நெருப்பிலே எரிக்கப்படுவான் என்று அர்த்தம். இன்னஹு கான ஃபி அஹ்லிஹி மஸ்ரூரா. நிச்சயமாக இந்த பாவியான அடியான் அவன் குடும்பத்தாரிடத்தில் மகிழ்ச்சியோடு இருந்தான். துன்யாவில் அல்லாஹ் மறந்து அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளையை பின்பற்றாமல் வெறும் ஆனந்தம் துன்யாவுடைய சுகங்களில் மகிழ்ந்திருந்தான். இன்னஹு லன்ன. நிச்சயமாக அவன் நம்பிக்கொண்டான். அல்லன் யஹூர். ஹவுர்னா திரும்ப வருதல், திரும்ப நம்மிடத்திலே வரமாட்டான் என்று எண்ணிக்கொண்டான். ஹாரான அர்த்தம் திரும்ப வருது. அல்லாஹ் இன்னா நஊதுபிக்க மினல் ஹௌரி பஅதல் கௌர். யா அல்லாஹ் எனக்கு இன்பத்தை கொடுத்த பின்பு அதில் மீறி அதை திரும்ப துன்பத்திலே என்னை மாட்டி விடாது. ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்ட திரும்ப அந்த சந்தோஷத்தை என்னை பறித்து விடாது என்று பெருமானா துவா செய்வான். அல்லாஹ் இன்னா நஊதுபிக்க மினல் ஹௌரி பஅதல் கௌர். அப்போ இன்னஹு லன்ன, அந்த மனிதன் எண்ணிக்கொண்டான். அல்லன் யஹூர் அல்லன் யர்ஜிஉ இலா ரப்பி, தன் ரப்பின் பக்கம் திரும்பவே மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டான். பலா, அப்படி அல்ல. இன்ன ரப்பஹு கானபிஹி பசீரா. நிச்சயமாக அவன் ரப்பாகிறவன் அவனை நன்கு அறிந்தவனாக பார்த்து கொண்டேதான் இருந்தான். அவனை
அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டையும் அவனுடைய ரப்பு அவனை பார்க்கக்கூடியவனாகத்தான் இருந்தான். இன்ன ரப்பஹு கான பிஹி பசீரா. ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக். இந்த ஃபலா உக்ஸிமு அப்படின்னு வருது. இந்த லா வந்து ஜாயித் என்று அர்த்தம் சொல்வார்கள். ஷஃபக் என்றால் செம்மேகம், வெண்மேகம், செம்மேகம். சூரியன் மறைந்த பின்பு ஏற்படும் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் ஷஃபக் என்று சொல்லப்படும். அந்த வெண்மேகம் அல்லது செம்மேகம் ரெண்டுக்கும் ஷஃபக் என்று வருது. ஷஃபக்குல் அபியல், ஷஃபக்குல் அஹ்மர்னு சொல்லுவாங்க. அதன் மேல் சத்தியமாக. இப்போ இந்த லா உக்ஸிமு பியோமில் கியாமா, லா உக்ஸிமு, இந்த லாவுக்கு என்ன அர்த்தம்? சில பேர் ஜாயித் என்று கூறுகிறார்கள். ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக். சில பேர் சொல்கிறாங்க லா வந்து காஃபிர்களின் செயலை மறுத்துரைக்குது. லா லா கமா ஜஅம்த, லா கமா தனந்த, நீ எண்ணியது போன்று இல்லை, விஷயம் அவ்வாறு அல்ல. உக்ஸிமு சத்தியம் செய்கிறேன் பிஷ்ஷஃபக், கீழ்வானத்தின் செம்மேகத்தின் மீது, வெண்மேகத்தின் மீது, சூரியன் மறைந்த பின்பு ஏற்படக்கூடிய வெளிச்சம். உலகத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய விஷயமும் சத்தியம் பண்ணுவான். இப்போ சூரியன் வந்து இந்த லைட் எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் டப்புன்னு ஆஃப் ஆயிடும், உடனே இருள் பரவிடும். அந்த மாதிரி எல்லாம் இருள் பரவச்சா என்னத்துக்காக? எல்லாம் தட்டு முட்டு போய் நிற்பாங்க. எல்லாம் கரெக்டாக 6 மணிக்கு சூரியன் ஆஃப் ஆக போது எல்லாம் போங்க, எல்லாம் போங்க, டப்புன்னு ஆஃப் ஆயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கு எப்படி இருட்டு இருக்குமோ அந்த மாதிரி இருட்டாயிருச்சுன்னா மனுஷன்லாம் தடுமாறி போவோம். ஆடு மாடுகள்லாம் வயலேருந்து எப்படி வீட்டுக்கு திரும்ப வரும்? இப்போ அல்லாஹ் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சூரியனை வெயிலை குறைச்சி, வேகத்தை குறைச்சி, வெளிச்சத்தை குறைச்சி 6 மணிக்கு சூரியன் மறையுதுன்னா அது பாட்டுக்கு 5:45 வரைக்கும் லைட் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஆடு மாடுகள், பறவைகள் தன்னுடைய கூட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். மனிதர்கள் வேலையை விட்டு திரும்ப ஆரம்பிச்சிடும். சூரியன் மறைஞ்சிடும். மறைஞ்ச பின்னாடியும் வெளிச்சம் இருக்கும். அந்த இன்னும் 1 மணி நேரம் அந்த மக்கள் தாங்க காரியங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு ரெஸ்ட் இருக்கிறது. பறவைகள்லாம், ஆடு மாடுகள், உலக மிருகங்கள் எல்லாமே தன் நேரத்தை முடித்துக் கொள்வதற்காக வேண்டி நேரத்தை வச்சுருக்கான் பாருங்கள். அதான் ஷஃபக் என்று பெயர். வலா உக்ஸிமு பிஷ்ஷஃபக் வல்லைல், இரவின் மீன் சத்தியமாக. ஒமா வசக்க, வசக்கன ஜமஅ, இன்னும் அந்த இரவு எவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறதோ அவற்றை மீன் சத்தியமாக. ஒமா சதர, இன்னும் எவற்றையெல்லாம் அது மறைத்து வைத்திருக்கிறதோ, மிருகங்கள், மனிதர்கள், அவரின் செயல்கள் இதெல்லாம் மறைத்து வச்சிருக்கு, அதன் மீன் சத்தியமாக. வல் கமர், சந்திரன் மீன் சத்தியமாக. இத்தசக இதஜிதமஅ வ தம்ம நூருஹு, அது முழுமையாக ஒன்று திரண்டு விட்டால். எப்போ திரணும்? அது மாதிரி சந்திரன் முழுமையடைதல் இப்போ 14வது வரை பௌர்ணமி அன்று, பூரண சந்திரன் அன்று அது முழுமையடையும். முதல்ல சின்னதாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பரிபூர்ணம் அடையும். இதத்தசக இதஜிதமஅ வ தம்ம நூருஹு, அது முழுமையடைந்து அது பிரகாசம் கொள்ளுகிற நேரத்திலே. ல தர்கபுன்ன தபக்கன் அன் தபக், மனிதர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு படித்தரமாக கொண்டு செல்லப்படுவீர்கள். நீங்கள் படிப்படியாக ஏறி செல்வி, ரக்கிபான ஏறினா அர்த்தம். இல்லை தர்கபுன்ன, நீங்கள் ஒவ்வொன்று ஏறி செல்வீர்கள். தபக்கன் அன் தபக், ஒவ்வொரு படித்தரமாக. இப்போ இப்படி அர்த்தம் என்ன? ஒவ்வொரு படிப்படியாகத்தான் நீங்கள் உங்களுடைய உச்சகட்ட நிலையை அடைவீர்கள். அது பாவியாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும். நல்லவர்களும் ஒவ்வொரு அந்தஸ்தாக உயர்ந்து இறுதி நல்ல அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைவார். அல்லாஹ் யாரை பாவியாக வைத்திருக்கணும், ஒவ்வொரு பாவமாக செஞ்சு கடைசியாக அவன் எங்கே போய் சேருவானோ அங்கே போய் சேருவான். இது ஒரு அர்த்தம். வளர்ப்பு, அல்லாஹ் தஆலா அம்மாவுடைய வயிற்றிலே இரத்தக்கட்டியாக, அப்புறம் சதைக்கட்டியாக, அப்புறம் எலும்பு, ஒவ்வொரு படித்திரமாக கொண்டு வந்து அப்புறம் மனுஷனாக்கி, அப்புறம் இளமை, சிறு வயது, இளமை, அப்புறம் முதுமை, அப்புறம் மன்னரை, கபர்லையும் ஒவ்வொரு படித்திரமாக கொண்டு போய் அடுத்த மஹஷர். இப்படி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படித்திரமாக உங்களை கொண்டு செல்லுவான். நீங்கள் ஒவ்வொரு படியாக ஏறி செல்லுவீர்கள். ஹாலம் பாத ஹால். ஹமாலஹும் லா யுமினூன், இந்த காஃபிர்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் அவர்கள் ஈமான் கொள்வதில்லை? வைதா குரிய அலைஹிமுல் குர்ஆனு லா யஸ்ஜுதூன், திருமறை வசனங்கள் குர்ஆன் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் அதற்கு தலை வணங்குவதில்லை, பணிவதில்லை, அதை கொண்டு ஈமான் கொள்வதில்லை, சஜிதா செய்வதில்லை. நாம் அனைவரும் சஜிதா செய்கிறோம், ரப்பே எங்களை அந்த கூட்டத்தை சேர்த்து விடாதே. எனவே இந்த ஆயத்து சஜிதாவுடைய ஆயத்து. இந்த ஆயத்தை கேட்டு நாம் எல்லோரும் சஜிதாவில் விழுந்துடணும். ரப்பே அந்த காஃபிர்கள் போன்று எங்களை ஆக்கி விடாதே, நாங்கள் பணிந்து விட்டோம், சஜிதா செய்து விட்டோம். இந்த ஆயத்தை கேட்டவர்கள் என்ன செய்யுங்க? சஜிதா செய்யணும். பாடத்தை முடிச்சுட்டு போய் சஜிதா செஞ்சுருங்க. பலில்லதீன கஃபரு யுகதிபூன், என்றாலும் காஃபிரான மக்கள், யுகதிபூன் அவர்கள் பொய்யாக்குகிறார்கள். வல்லாஹு அலமு பிமா யூஊன்,
அல்லாஹ் ஜல்ல ஷானு நன்கு அறிவான் பிமா யூஊன் அவர்கள் தங்கள் மனங்களில் மறைத்து வைத்திருப்பதை என்ன கொள்கைகளை அல்லாஹ் மீது என்ன எண்ணங்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா நன்கு அறிவான். ஃபபஷ்ஷிருஹும் எனவே அவர்களுக்கு நீங்கள் நற்செய்தி கூறுங்கள் பி அதாபின் அலீம் வலிதரும் வேதனை காத்திருக்கிறது என்பதை பற்றி நற்செய்தி கூறுங்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்தவர்களை தவிர லஹும் அஜ்ருன் கைரு மம்னூன் அவர்களுக்கு முடிவே இல்லாத மிக பெரும் கூலி இருக்கிறது. மம்னூன்னா மக்தூ துண்டிக்கப்படாத மிக பெரும் கூலி அவர்களுக்கு காத்திருக்கிறது. ஸதகல்லாஹுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸமாஇ ذாத்தில் புரூஜ் சூரத்துல் புரூஜ். ஜி வஸ்ஸமாய் வானத்தின் மேல் சத்தியமாக தாத்தில் புரூஜ் கோள்களை உடைய நட்சத்திரங்களை உடைய வானத்தின் மேல் சத்தியமாக. புரூஜ் என்றால் நட்சத்திரங்கள் கோள்களுக்கு சொல்லப்படும். வல் யௌமில் மௌஊத் வாக்களிக்கப்பட்ட அந்த ஒரு நாளின் மேல் சத்தியமாக. அது எந்த நாளுங்க? கியாமத்துடைய நாள். வ ஷாஹிதின் வ மஷ்ஹூத் சாட்சி சொல்லக்கூடிய சாட்சி சொல்லப்பட்டவைகளின் மேல் சத்தியமாக. ஷாஹித் என்பது ஜும்மாவுடைய நாளை குறிக்கிறது என்றும் மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய நாளை குறிப்பது என்பதாகவும் ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது. ஷாஹித் என்பது நமக்காக சாட்சி சொல்லக்கூடிய நாள், அது ஜும்மாவுடைய நாள். மஷ்ஹூத் என்பது அரஃபாவுடைய நாள், மலக்குகள் அங்கே வந்து ஹாஜராகக்கூடிய சாட்சி சொல்லப்படக்கூடிய நாள். சாட்சி சொல்லப்படுதல் அர்த்தம், இன்னொன்று மலக்குகள் ஹாஜராகக்கூடிய நாள் என்று பொருள். சில பேர் ஷாஹித் என்றால் யௌமுன் நஹர் என்றும் மஷ்ஹூத் என்றால் யௌமுல் அரஃபா என்றும் அர்த்தம் வைக்கிறாங்க. சில பேர் ஷாஹித் என்பது மலக்குகளை குறிக்கிறது, மஷ்ஹூத் என்பது மனிதனை குறிக்கிறது என்று அர்த்தம் வைக்கிறாங்க. சில முஃபஸீர்கள் ஷாஹித் என்பது நம் உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும், மஷ்ஹூத் என்பது நம்ம நஃப்ஸ் நமக்கு எதிராக உடல் உறுப்புகள் சாட்சி சொல்லும் அல்லவா, அதை குறிக்கிறது என்றும் கூறுகிறார்கள். பலரும் பல விளக்கங்களை கூறுகிறார்கள். குத்தில கொல்ல நாசமடையட்டுமாக அஸ்ஹாபுல் உஹ்தூத். உஹ்தூத் என்று சொன்னால் நெருப்பு குழி, நெருப்பு குண்டம். நெருப்பு குண்டத்தை உடைய பள்ளங்களை வெட்டி விறகு போட்டு நெருப்பு எரிக்கிறது. அந்த உஹ்தூதை உடையவர்கள் நாசமடைவார்களாக. உஹ்தூதின் நார் நெருப்பாலான அந்த குண்டங்கள் பள்ளங்கள். தாத்தில் வகூத் எரிபொருள்கள் நிரப்பப்பட்ட. வகூதுனா எரிபொருள்கள், நெருப்பிலே போடப்படக்கூடிய எரிபொருள் நிரப்பப்பட்ட நெருப்பை உடைய அந்த பள்ளங்களை வைத்திருந்தார்களே அந்த மனிதர்கள் நாசமடைவார்களாக, சபிக்கப்படுவார்களாக. இதுஹும் அலைஹா குஊத் அவர்கள் அந்த நெருப்பை சுற்றி அமர்ந்திருந்தார்கள். வஹும் அலாமா யஃஅலூன பில் முஃமினீன ஷுஹூத் அவர்களோ அந்த முஃமின்களுக்கு என்ன அவர்கள் செய்கிறார்களோ அதற்கு அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். சாட்சியாளர்களாக இருந்தார். ஷுஹூத் பார்த்து கொண்டிருந்தார்கள், சாட்சியாளர்களாக இருந்தார்கள். இது என்ன சரித்திரம்? இது பனி இஸ்ராயேல் காலத்தில் நடந்த ஒரு சரித்திரம். அந்த காலத்திலே ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் தனக்கு அப்பப்போ குறி சொல்வதற்காக ஒரு ஜோசியக்காரனை வைத்திருந்தான். காஃபிரான மன்னன், அந்த மக்கள் எல்லாரும் காஃபிர்களாக இருந்தார்கள். தனக்கு குறி சொல்வதற்காக வேண்டி ஜோசியக்காரன் ஒருத்தனை வைத்திருந்தான், ஒரு சாஹிர். அந்த சாஹிருக்கு வயசாயிடுச்சு. உடனே அவர் சொன்னார், எனக்கு வயசாயிடுச்சு, நான் இந்த கலைகளை எனக்கு பின்னால் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல அறிவாளியான ஒரு வாலிபனான ஒரு பையனை கொடுங்க, அவருக்கு இந்த ஞானங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு நான் மூத்தா போகிறேன்னு சொன்னார். அரசர் அந்த மாதிரி பரீட்சையெல்லாம் வச்சு தேடி பிடிச்சி ஒரு பையனை பிடிச்சார், ஒரு வாலிபனான சிறுவன். இவர்கிட்ட வந்து டெய்லி பாடம் படிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி நியமித்தார். அதுக்குரிய ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தார். அவர் டெய்லி வந்து அந்த சாஹிர்கிட்ட பாடம் படித்து கொண்டார். அவர் இந்த சாஹிரை பார்க்க வருகிற வழியிலே
ஒரு ராஹிப் இருந்தார், ஒரு துறவி, அவர் இஸ்லாமான துறவி, வணக்க வழிபாடில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார். அந்த வர்ற வழியில் அவரையும் பார்ப்பார். இவர் போய் அவர் பார்க்கும்போது இப்போ அவர்கிட்ட சொல்லுவார், அந்த ராஹிப் வந்து இவருக்கு சில இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்தாரு, அல்லாஹ் யார் ரசூல் யாரும் சொல்லிக் கொடுத்தாரு. இது கேட்டோன்னே இந்த மனிதன் இந்த தம்பிக்கு ரொம்ப ஆசையாக போச்சு. அதனால் இவரும் என்ன செய்வார்னா போய் அந்த ராஹிப்கிட்ட போய் நிறைய பாடங்கள் கற்க ஆரம்பிச்சிட்டார். யார்கிட்ட? துறவிட்டையும் போகிறாரு, அதை தாண்டி அங்கே சாஹிர்கிட்டையும் போவார். ஒரு நாள் என்ன செஞ்சார், வந்துக்கிட்டு இருக்க வழியில் அந்த சிறுவர் வந்து கொண்டு இருக்கிற வழியில் குலாமுன் சிறுவர்னு போட்டிருக்காரு, வாலிபர்னு வச்சுக்கலாம், ஒரு பையன் வந்து கொண்டு இருக்கக்கூடிய வழியில் ஒரு சிங்கம் படுத்துருந்துச்சு. மக்கள் எல்லோரும் அந்த வழியாக போகிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு. அப்போ இவர் அல்லாட்ட கேட்டார், இந்த ராஹிப் எனக்கு சொல்லித்தராரு, அவர் சொல்லுவது உண்மையாக இருந்தால், அல்லாஹ் ரசூல்னு சொல்லித்தராரு, கலிமா சொல்லித்தராரு, இது உண்மையாக இருந்தால் இந்த சிங்கமே போயிரு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே சிங்கம் எந்திரிச்சு போயிடுச்சு. இப்போ உறுதியாகிடுச்சு இவர் சொன்னதான் உண்மை அப்படின்ட்டு. உடனே அவர் இங்கேயே தொடர்ந்து ஈடுபட ஆரம்பித்தார். அந்த ராஹிபு சொல்லியிருந்தார், இந்த விஷயங்கள்லாம் நீ தெரிஞ்சுக்கப்பா, இவங்க நிறைய செய்தி சொல்லித்தர்றேன், அவனுக்கு இதில் கொண்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் என் பேர் சொல்லிடாதப்பா, அரசருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டார். அவர் நிறைய தௌஹீது கலிமாவுடைய பாடங்கள்லாம் கற்றுக்கிட்டார். யாருக்கும் ஓதி பார்த்தா நமக்கு நல்லா போயிடுது. மக்கள்லாம் கூட்டணும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பையன்கிட்ட ஃபோன் ஓதுனா கண்ணு தெரியுது, இது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த ஆட்ட மந்திரிக்கும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு, கையெல்லாம் சூம்பி போயிடுச்சு. இது கேள்விப்பட்டு அவர் இவர்கிட்ட வந்து ஓதி பார்த்தாரு, நல்லா போயிடுச்சு. அரசர் பார்த்துட்டார். இப்போ எப்படி நல்லா போச்சு உனக்குன்னு இந்த பையன் ஓதி பார்த்தாரு. இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு. எப்படிப்பா அவங்க ஓதி பார்த்தேன்? நான் அல்லாஹ்வுடைய திருப்பேரை கொண்டு ஓதி பார்த்தேன். அல்லாஹ்வுடைய திருப்பேரை கொண்டா? இப்போ நான் புதுசாக அல்லான்னு ஆரம்பிச்சிருக்க நீ, ஆமாம் அவன் தான் நம்மளை படைத்த இறைவன் அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே நீ அது கொள்கையை விட்டு மாறணும் நீ அப்படின்னு சொன்னார். நான் அதெல்லாம் மாற முடியாது அப்படின்ட்டு அந்த பையன். அப்போ அரசர் விசாரித்து பார்த்து சொல்லிக் கொடுத்தது யாருன்னா இந்த ராஹிப் தான். அந்த ராஹிபை பிடிச்சி வெட்டிட்டார் அரசர். இந்த பையன்ட்ட நீ மாறுறியா இல்லையா? இல்லை அவனுக்கு கடும் தண்டனை கிடைக்கும், நான் மாற முடியாது, இறைவனை தான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அரசர் சொன்னார், மரம் மேலே கொண்டு போய் கீழே தள்ளிடுங்கன்ட்டார். நீண்ட சரித்திரம் வருது, இது தஃப்சீருக்கு தேவைக்கு எடுத்து பாருங்கள். நேராக மலை மேலே கொண்டு போய் கீழே தள்ளுறாங்க. அவரை தள்ளின உடனே இவர் அங்கேயே நிற்கிறார். தள்ள போனாங்களே 10 பேர், அவங்க அத்தனை பேரும் கீழே வந்து எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவர் நடந்து வந்துட்டார், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு. அரசர் பார்த்தார், இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவர் படகுல கொண்டு போய் நடுக்கடலில் கூப்பிட்டு வந்திருக்கேன், தப்பிச்சு வர முடியாது, அங்கேயே மீன்கள்லாம் சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டாங்க. அங்கே கொண்டு போய் தள்ளிட்டு வர்றாங்க. அவர் எழுந்துச்சி உட்காந்து படகுல வந்துட்டார். அவனுங்களாம் அங்கே கமுந்து எல்லாம் போயிட்டானுவான். படகு ஓட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அரசர் என்னமோ இது மாதிரி நிறையா சொல்கிறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாரு, எதுலேயுமே அவர் சாவடிக்க முடியல. இப்போ என்ன தான்ப்பா செஞ்சால் நீ சாவு அப்படின்னு கேட்டார். ஒரே வழி தான் அரசரே, என்ன நீங்கள் வந்து ஊர் மக்கள் அத்தனை பேரையும் ஒன்றா திரட்டணும், நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் ஒரு மைதானத்தில் திரட்டி என்னையும் நிற்க வச்சு ஒரு அம்பு எடுத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு எய்கிறேன் அப்படின்னு அந்த அம்பை என் மேலே எய்திங்கன்னா நான் மூத்தா போவேன் அப்படின்னு. அப்படியே செய்யுங்கப்பா அப்படின்ட்டார் அரசர். இப்போ நாட்டு மக்கள் அந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றா திரட்டிட்டாங்க. திரட்டி அரசரும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரு. பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு எய்கிறேன் அம்பு எறிஞ்சோன்னா அந்த மனிதர் அவர் மேலே பட்டு மூத்தா போயிட்டார். அவர் ஏற்கனவே இந்த ஐடியா எதுக்கு பண்ணிடுறான்னு கேட்டால், இப்படி அல்லாஹ்வுடைய திருப்பேருக்கு இவ்வளோ பெரிய வலிமை இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னே அங்கே இருந்தவங்க பெரும்பாலான நிறைய பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்க. அதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணது. அவர் பிஸ்மில்லாவுக்கு இவ்வளோ பெரிய வலிமையா அப்படின்னு எல்லாரும் பிஸ்மில்லான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அரசர் சொன்னார், யாரெல்லாம் இப்போ அந்த மாதிரி சொன்னீங்களோ திரும்ப நான் தான் கடவுள், அல்லாஹ் கடவுள் அல்ல என்ற திரும்ப இந்த கொள்கைக்கு நீங்கள் வந்துடணும், இல்லைன்னா அவங்க கடும் தண்டனை கிடைக்கும் அப்படின்றார். இப்போ அவங்க தண்டனை ஏற்றுக்கும், என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்கள் இஸ்லாத்தை விட மாட்டோம்ட்டாங்க. அங்கே எல்லோரும் முஸ்லீம் ஆகிட்டாங்க. அப்போ அரசர் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை வெட்டி, ஒன்று இஸ்லாத்தை விட்டுரு இல்லையா உள்ளே விழுகு அப்படின்ட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே விழுந்து அடுத்த நொடி அல்லாஹ் அவங்க சொர்க்கமாகிட்டாங்க. வெளிரங்கத்தில் பார்த்தா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாங்க. உள்ளுக்குள்ளே விழுந்து அடுத்த நொடி அல்லாஹ்தால அவளுக்கு சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துட்டான். ஒவ்வொருத்தராக விழுந்துகிட்டே இருக்கிறாங்க. கடைசியாக ஒரு அம்மாவும் வருது. அந்த அம்மா கையில் பிறந்த குழந்தையை கையில் வச்சுருக்கு. அது போக உழுகலாமா வேணாமா, கலிமா சொல்லிட்டு உள்ளே விழுகலாமா
இல்லை அரசனுடைய பேச்சை கேட்டு வெளியே போயிடலாம். நம்ம கை குழந்தை இருக்கே, அந்த குழந்தையும் நெருப்பில் எரியணுமே, அந்த அம்மா மனசு தயங்குது. உடனே அந்த குழந்தை அம்மாட்ட பேசுது, அம்மா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, எந்த கவலையும் படாதீங்க, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு உழுவுங்க, அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்குவான், நமக்கு அது நெருப்பு எரிக்காது அப்படின்னு அந்த குழந்தை பேசுது. அப்படின்னு பேசணுன்னே அந்த அம்மா உள்ளே விழுந்துட்டாங்க அப்படின்னு ரிவாயத்து வருது. இந்த சம்பவம் நான் சுருக்கமாக உங்களுக்கு சொன்னேன். இது நீண்ட சரித்திரம், எடுத்து நீங்கள் பார்த்துங்க. அப்போ அந்த மூமினான மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த கொடுமையை வேடிக்கை பார்த்தவர்களாக அந்த நெருப்பை சுற்றி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். இதுவும் அலைஹா குஊதுன், நெருப்பை சுற்றி அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். வஹும் அலாமா யஃபஅலூன பில் முஃமினீன ஷுஹூத், மூமின்களுக்கு இழைக்கக்கூடிய கொடுமைகளை அவர்கள் சாட்சியாளர்களாக அதை வேடிக்கை பார்த்தவர்களாக இருந்தார்கள். ஒமா நகமூ மின்ஹும், இவர்கள் அந்த முஃமின்களை கொண்டு பழிவாங்கவில்லை. இல்லா யுமினு பில்லாஹில் அசீஸில் ஹமீத், அசீஸாகிய ஹமீதாகிய அனைத்தையும் மிகைத்தவனாகிய மிகவும் புகழுக்குரியவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் மீது ஈமான் கொண்ட காரணத்தை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. ஈமான் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர் அத்தனை பேரும் கொன்றொழிக்க அரசன் பழிவாங்க முயற்சி செய்தான். அல்லது எப்படிப்பட்ட ரப்பு, அந்த அல்லாஹின் மீது ஈமான் கொண்டதற்காக பழிவாங்கினார்கள். எப்படிப்பட்ட அல்லாஹ், அல்லதி லஹு முல்கு சமாவாத்தி வல்லரல், வானங்கள் பூமியுடைய அனைத்து ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானது. அல்லாஹு அலா குல்லி ஷையின் ஷஹீத், அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் சாட்சியாளனாக, ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் ஹாதிரானவனாக, பிரசன்னமானவனாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இருக்கிறான். இன்னஹு பிகுல்லி ஷையின் ஷஹீத். இன்னல்லதீன ஃபத்தனுல் முஃமினீன வல் முஃமினாத், யார் முஃமினான ஆண்களையும் பெண்களையும் சோதிப்பார்களோ, இப்தலாஹும் அவர்களுக்கு வேதனை செய்வார்களோ, சும்மலம் யதூபு பின்பு அவர்கள் தான் செய்த குற்றத்தை விட்டும் விலகி தௌபா செய்யவில்லையோ, ஃபலஹும் அதாபு ஜஹன்னம் அவர்களுக்கு நரகத்துடைய கொடிய வேதனை இருக்கிறது. ஃபலஹும் அதாபுல் ஹரீக் மேலும் அவர்களுக்கு எரிக்கக்கூடிய கரிக்கக்கூடிய வேதனை இருக்கிறது. அப்போ அதாபு ஜஹன்னம் வேறு, அதாபுல் ஹரீக் வேறையா? இப்போ ஜஹன்னம் என்பதற்கே அது பொதுவானது. நெருப்பு மட்டுமல்ல ஜஹன்னத்தில் தண்டனை, நெருப்பும் இருக்கும், பாம்பு, தேள், குளிர் நரகம், பலவித வேதனை, உரிக்கிறது, உயிரோடு உரிக்கிறது, அறுக்கிறது, வேதனைப்படுறது, கண்ணு நோண்டுறது, நாக்கு அறுக்கிறது, எல்லா வேதனையும் இருக்கும் நரகத்தில். இப்போ நெருப்பு வேதனையும் அங்கே ஒன்று இருக்கும். இவர்கள் துனியாவில் செய்த அந்த தண்டனைக்காக வேண்டி, நெருப்பிலே வேதனை செய்ததற்காக வேண்டி மறுவிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களை தண்டிப்பான். அவர்களுக்கும் அந்த நெருப்புடைய வேதனை இருக்கும். அப்போ நரகத்தின் வேதனையும் கரிக்கும் வேதனையும் அவர்களுக்கு இருக்கும். இன்னல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டார்களோ, நற்காரியம் செய்து வந்தார்களோ, லஹும் ஜன்னாத்துன் அவர்களுக்கு சோனம் இருக்கிறது. தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹாரு அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தாலிக்கல் ஃபௌசுல் கபீர் இதுதான் மிகப்பெரிய வெற்றியாகும். இன்ன பத்ஷ ரப்பிக்கல்ல ஷதீத் நிச்சயமாக உங்கள் ரப்புடைய பிடியாகிறது மிக கடுமையான பிடியாகும். இன்னஹூ நிச்சயமாக அந்த அல்லாஹ்வாகிறவன் ஹுவ யுப்தி வ யுஈத் அவன்தான் ஆரம்பமாகவும் படைக்கிறான், பின்னர் மீண்டும் படைக்கிறான். யுஈத் மீண்டும் கொண்டு வருகிறான். மூத்தா போன பின்னாடி கபரில் வச்ச பின்னாடி மீண்டும் ஹஷரில் இரண்டாவது முறை அவர்களை மீள வைப்பவனும் அவனே. வஹுவல் கஃபூருல் வதூத் அவன்தான் மிக மன்னிக்கக்கூடியவனாகவும் பெரும் அன்பு கொண்டவனாக, மக்கள் மீது பேரன்பு கொண்டவனாகவும் இருக்கிறான். வதூத் என்றால் பேரன்பு கொண்டவன். துல் அர்ஷில் மஜீத் மகத்தான மகத்துவமிக்க கண்ணியமிக்க அர்ஷை உடையவனாக இருக்கிறான். அந்த மஜீத் என்பது அரிசுக்கு சிப்பதாக சில பேர் சொல்கிறாங்க. துல் அர்ஷில் மஜீதி என்று படிப்பார்கள். சிலர் மஜீது என்று படித்தால் அதுவும் அல்லாஹுடைய சிப்பத். அல்லாஹுக்கும் மஜீத் என்ற பெயர் இருக்கிறது. மஜீத் என்ற அர்த்தம் துல் சாத்தி வல் கரம் ஃபில் கரம், கொடையிலே மிகுந்த விசாலமான கொடையாளன். ரஃபீஉல் தரஜா மிக உயர்ந்த அந்தஸ்தை உடையவன். ஃபஆலுல் லிமா யுரீத் நாடிய அனைத்தையும் செய்யக்கூடியவன். ஹல் அதாக ஹதீசுல் ஜுனூத் அந்த படைகளின் செய்தி உங்களிடத்தில் வந்ததா நபியே? யார் அந்த படை? ஃபிர்அவுன வ சமூத், ஃபிர்அவுன் கூட்டத்தார்களும் சமூது கூட்டத்தார்களும் அவர்களை பற்றி செய்தி உங்களிடத்திலே வந்ததா நபியே? பலில்லதீன கஃபரு என்றாலும் யார் இறைவனை மறுத்தார்களோ அத்தகைய காஃபிர்கள் ஃபீ தக்தீபின் அல்லாஹ்வை பொய்ப்பிப்பதிலே தான் இருக்கிறார்கள். வல்லாஹு அல்லாஹ் ஆகிறவன் வராஇஹிம் முஹீத் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூழ்ந்து கொண்டிருக்கிறான் எல்லா பகுதியிலும். அவர்களை சுற்றியவனாக, அவருடைய சுற்றுச்சூழலில், அவர்களை அனைத்து பகுதியிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூழ்ந்தவனாக இருக்கிறான். பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் என்றாலும் இந்த குர்ஆன் ஆகிறது
மிக உயர்ந்த குர்ஆனாக இருக்கும், மிக உயர்ந்த அந்தஸ்தை உடைய குர்ஆனாக இருக்கும். ஃபீ லவ்ஹிம் மஹ்ஃபூல், பாதுகாக்கப்பட்ட பலகையிலே அது பொறிக்கப்பட்டதாக இருக்கிறது அல்லாஹ்விடத்திலே இந்த குர்ஆன் ஆகிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறார். ஸதகல்லாஹுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்து தாரிக். வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மேல் சத்தியமாக. வத்தாரிக், இன்னும் நட்சத்திரத்தின் மேல் சத்தியமாக. அசல தாரிக் என்பதற்கு அது இரவில் தோன்றக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் சொல்லப்படும். நட்சத்திரமாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், நிலாவாக இருக்கட்டும், இரவில் வரக்கூடிய அத்தனைக்கும் சொல்லப்படும் தாரிக் என்பது. ஒமா அதுராக மத் தாரிக், இங்கே தாரிக் என்றால் எதுவென்று உங்களுக்கு இது அறிவித்தது? அந்நஜ்மு சாக்கிப், அந்நஜ்மு நட்சத்திரமாக இருக்குது. சாக்கிப் மிக அதிகம் ஒளி வீசக்கூடிய நட்சத்திரம். சாக்கிப் என்னங்க? மிக அதிகம் ஒளி வீசக்கூடிய. சகப்னா ஓட்டை அப்படின்னு அர்த்தம். வானத்தை கிழித்து செல்லக்கூடிய உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். அந்த அப்படிப்பட்ட நட்சத்திரத்தின் மேல் சத்தியமாக. இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபில், எந்த ஒரு ஆத்மாவும் எந்த ஒரு நஃப்ஸும் அதற்கு நாம் நியமித்த பாதுகாப்பாளர், அது கண்காணிப்பவர் இல்லாமல் இருக்கவே இல்லை. எல்லா நஃப்ஸுக்கும் ஒவ்வொரு நஃப்ஸுக்கும் அல்லாஹ் நியமிச்சிருக்காங்க மலக்குகள். ஒவ்வொரு நொடியும் நீ என்ன செய்கிறீங்கள பார்த்துட்ருக்குறாங்க. இன் என்பது நஃபி. இன் குல்லு நஃப்ஸ், எந்த ஆத்மாவும் இல்லை. இல்லா அலைஹா ஹாஃபில், லம்மாவுடைய அர்த்தம் என்ன? இல்லா, அதை பாதுகாப்பவர் அதனுடன் இருந்தே தவிர. ஃபல் யன்துரில் இன்சான், மனிதன் கவனிக்கட்டும். மிம்ம ஹுலிக், அவன் எதன் மூலம் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை கவனிக்கட்டும். ஹுலிக மிம்மா இன் தாஃபிக், வேகமாக வரக்கூடிய பாய்ந்து வரக்கூடிய தண்ணீரிலிருந்து அவன் படைக்கப்பட்டான். யஹ்ருஜு, அது வெளியாகும். மிம்பைனி சுல்பி வத்தராயிப், சுல்ப் என்பது முதுகந்தண்டு, தராயிப் என்பது விலா எலும்பு, நெஞ்செலும்புக்கு சொல்கிறது. முதுகந்தண்டிலிருந்தும் நெஞ்செலும்புக்கு மத்தியிலிருந்தும் வரக்கூடிய வெளியாகவே அப்படிப்பட்டு பாய்ந்து ஓடக்கூடிய தண்ணீரிலிருந்தும் அவன் படைக்கப்பட்டான். முதுகந்தண்டு எலுஞ்செலும்பு என்ன சம்பந்தம்னு கேட்டால், நம்ம எலும்புகள் இருக்குல்ல, நம்முடைய எலும்புகள் தான் நம்ம ரத்தத்தை உற்பத்தி செய்யக்கூடியவைகள். எலும்பும் எலும்பு மஞ்சைகள் இருக்கு, அங்கே தான் ரத்தமே உற்பத்தி ஆகுது. மனிதனுடைய ஜீன்கள் ரத்தங்கள் உற்பத்தி ஆகிறதே அங்கிருந்து தான். அங்கிருந்து அந்த இரத்தங்கள் மூலம்தான் நம்முடைய மனிதனுடைய அடிப்படை உற்பத்தி ஆகிறது, அடிப்படை அணுக்கள் உற்பத்தி ஆகிறது. அந்த அணுக்கள் மூலம்தான் மனிதன் உற்பத்தி ஆகிறான். இன்னஹு அலா ரஜ்இஹி லகாதிர், நிச்சயமாக அந்த மனிதனை மீண்டும் திருப்புவதற்கு அல்லாஹ் தஆலா சக்தி பெற்றவன். அந்த மாதிரி ஒரு அணுவிலிருந்து, ஒரு தண்ணியிலிருந்து, ரத்தத்திலிருந்து உன்னை படைச்ச அல்லாஹ் தஆலா ஒன்றும் இல்லாமல் உன்னை கொண்டு வந்த ரப்பு தஆலா மீண்டும் மறுமையில் கொண்டு வர முடியாதா? முதல் தடவை கொண்டு வரது தான் கஷ்டம், ரெண்டாவது தடவை கொண்டு வரது இன்னும் ஈஸி. அல்லாஹ்வுக்கு முதல் தடவையே ஈஸியாக இருக்குது, ரெண்டாவது தடவை இப்படி கஷ்டமாக இருக்குமா? மீண்டும் படைக்கப்படுவோமோ என்று ஆச்சரியப்படுறீங்க இல்லையா? அது சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. யௌம துபுல சராயிர், அந்த நாளிலே அல்லாஹ் கொண்டு வருவான். எந்த நாள்? யௌம துபுலா, வெளிப்படுத்தப்படும். அஸ்ஸராயிர், ரகசியங்கள் எல்லாமே. துபுலானா துல்ஹரு, வெளிப்படுத்தப்படும். இன்னொரு அர்த்தம் துஹ்தபரு, சோதிக்கப்படும். அஸ்ஸராயிர், உங்கள் உள்ளத்தில் உண்டான ரகசியங்கள், உங்கள் கல்பிலே மறைத்து வைத்திருந்தவை அனைத்தும் மறுமை நிலை சோதிக்கப்படும். என்ன அக்கீதா வச்சுருந்த, குஃபர் வச்சுருந்தியா, நிஃபாக் வச்சுருந்தியா, ஈமான் வச்சுருந்தியா, உள்ளத்துக்குள் நல்ல விஷயம் வச்சுருந்தியா, கெட்ட விஷயம் வச்சுருந்தியா என்பெல்லாம் சோதிக்கப்படக்கூடிய மறுமை நாள். ஹமாலஹூ மின் கூவத்தியும் வலா நாசிர், அந்த நாளிலே இந்த மனிதனுக்கு அல்லாஹ்விடம் தப்பிப்பதற்கு எந்த சக்தியும் இல்லை, அவனுக்கு சுயசக்தியும் இல்லை, வெளியிருந்து உதவியாளர்களும் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நாள் அது. வஸ்ஸமாஇ தாத்திர் ரஜ், வானத்தின் சத்தியமாக. தாத்திர் ரஜ், ரஜ் என்றால் மழை என்று பொருள். திரும்ப திரும்ப வருவதால் மழை எனக்கு ரஜ் என்று பெயர் வைக்கப்பட்டது. ரஜான திரும்பின அர்த்தம். சில பேர் ரஜுக்கு அர்த்தம் நட்சத்திரம் என்றும் அர்த்தம் வைக்கிறாங்க. அஸ்ஸமாய் தாத்திர் ரஜ், திரும்ப திரும்ப பெய்யக்கூடிய மழையை உடைய வானத்தின் மேல் சத்தியமாக. வல் அர்தி தாத்தி சத், பிளந்து விடக்கூடிய பூமியின் மேல் சத்தியமாக. செடி கொடிகளுக்காக பூமி பிளந்து தண்ணியிலே இந்த வேரை இறக்கி செடியை முளைய வைக்கிறது. அப்போ பிளக்கக்கூடிய பூமியின் மேல் சத்தியமாக. இன்னஹு லகௌலுன் ஃபஸ்ல், இந்த குர்ஆன் ஆகிறது உண்மையை பொய்யை பிரித்து அறிவிக்கக்கூடிய சொல்லாயிருக்கும். ஒமா ஹுவ பில் ஹஸ்ல்,
இது கேலி கூத்தான விஷயம் அல்ல, இது வெறும் விளையாட்டு தமாஷாக செய்தி அல்ல, இது பரிகாசம் அல்ல. இன்னஹும் யகீதுன கைதன், நிச்சயமாக அந்த காஃபிர்கள் நபியை உங்களை அழிப்பதற்கு, இஸ்லாத்தை அழிப்பதற்கு பெரும் சூழ்ச்சிகளை செய்கிறார்கள். வா அகீது கைதா, நானும் தான் சூழ்ச்சி செய்கிறேன். ஃபமஹில் காஃபிரீன், இந்த காஃபிர்களுக்கு அவகாசம் தருவீராக. அம்ஹில்ஹும் ருவைதா, இன்னும் அவர்களுக்கு சற்று நேரம் அவகாசம் தருவீராக. ருவைதா என்று சொன்னால் மிக குறுகிய காலம் அவகாசம் தருவீராக. நிச்சயமாக அழிக்கப்படுவான் ஒட்டு மொத்தமாக. சதகல்லாஹுல் அதீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் அலா. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா. சப்பிஹ் தஸ்பீ செய்யுங்கள். இஸ்மி ரப்பிக்க, உங்கள் ரப்புடைய இஸ்மை, அல்ல அலா மிக உயர்ந்த உங்கள் ரப்புடைய திருப்பெயரை ஞாபகம் செய்யுங்கள். அல்லது எப்படிப்பட்ட ரப்பு என்றால் ஹலக ஃபசவ்வா, அவன்தான் சிருஷ்டிகளை படைத்தான். ஃபசவ்வா, அவைகளை செவ்வையாக ஆக்கினான். ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவு என்னென்ன வைக்கணுமோ வச்சான். நமக்கு காது இவ்வளோ பெருசு தான் வச்சுருக்கான், ஆட்டுக்கு இவ்வளோ பெருசு வச்சுருக்கான். நமக்கு அந்த மாதிரி தொங்குச்சுன்னு சொன்னால் டை கட்டின மாதிரி காது தொங்குது, என்னத்துக்கு ஆகும்? யானைக்கு எவ்வளோ பெருசு வச்சான் காது, அந்த மாதிரி நமக்கு வச்சான்னா பக்கத்தில் யாரும் உட்கார முடியுமா? ஓய்ங்க அடிக்கிறாங்க, காதுலேயே அடுத்தவன் அடிச்சிட்டான் அப்படின்னு. இது பெருசு. அதுக்கு யார் யாருக்கு எப்படி வைக்கணுமோ அதை அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வேண்டுமோ அந்த முறைப்படி அமைத்தான். வல்லதி, இன்னும் எப்படிப்பட்டவென்றால் கத்தர, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அமைப்புகளையும் நிர்ணயம் செய்தான். யாருக்கு என்ன சாப்பிடணும், யார் எப்படி வாழணும் என்று. ஃபஹதா, அந்த வாழ்க்கை வழிமுறைகளே அல்லாஹ் வழிகாட்டியும் விட்டான். இப்போ யானை அவ்வளோ பெரிய மிருகம், ஒரு நாளைக்கு 1 டன்னு 1000 கிலோ சாப்பிடும். இப்போ அதுக்கு எல்லாம் புலால் உண்ணக்கூடியது ஆக்கலை பாருங்கள். அது அல்லாஹ் தஆலா கறி சாப்பிட்ற மாதிரி ஆக்கி வச்சுருந்தா, ஏன்னா சிங்கம் புலி மட்டும் கறியாக திங்கிற நமக்கு ஒரு ஆசை வராதா அப்படின்னா? கறியாக சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், சிங்கத்தெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றோம், இப்படிலாம் பிடிச்சி கண்டதெல்லாம் கண்ணில் படலாம் பிடிச்சி சாப்பிடும். ஒரு நாளைக்கு 20 மான் சாப்பிட்டா தான் வயிறு நிறையும் அதுக்கு. சிங்கம் அப்படி இல்லை, ஒரு மானை பிடிச்சா 10 சிங்கம் ஒன்றா செஞ்சு சாப்பிட்டு போயிடுது 2 நாளைக்கு வளர்ந்துங்களா. அப்போ அதுக்கு கத்தர, உனக்கு என்ன உணவு, உனக்கு என்ன வாழ்க்கை என்பதை நிர்ணயம் செய்தான். நீ எங்கே தங்கணும், இருக்கும் இடம் என்ன, எல்லாம் நிர்ணயம் செய்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. ஃபஹதா, அதற்குரிய வழிகாட்டினான். இப்போ யானை பிறந்திருந்து என்றைக்குமே கறி திங்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. ஒரு மான் செத்து கிடந்தாலும், ஒரு மான் அடித்து கிடந்தாலும் போய் திங்கணும்னு ஒரு ஆசை வரவே வராது. சிங்கத்துக்கு என்றைக்குமே புல் திங்கணும்னு ஆசை வரவே வராது. புலி பசித்தாலும் புல்லை திங்காது. அதுக்கு ஒன்றுக்கு என்னென்ன வச்சோம் அல்லாஹ் தஆலா எதுக்கு அதுக்கு ஒரு ரிஸ்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். தேன் தான் குடிக்கும் அது. சாதா ஈ, அது தேனீ, அது தேன் தான் குடிக்கும். சாதா ஈ இருக்கே, என்ன கிடைச்சாலும் எது கிடைச்சாலும் சாப்பிடும். அசுத்தங்களையும் சாப்பிடும், எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும். அதுக்கு இது உனக்கு இது ஓ நிர்ணயம் செஞ்சாச்சு, இதுதான் சாப்பிடணும் வழி. அதுக்கு யார் பிறக்கும் போது இது ஈயை கூப்பிட்டேப்பா, நீ தேனீ, நீ வேற எங்கேயுமே உட்காந்துடாத, அசுத்தங்கள்லாம் மீன் சுத்தம் பண்ணி வச்சுருப்பானுங்க, மீன் கடைக்கெல்லாம் போகாத, அதுக்கு மற்ற ஈலாம் அங்கே போய்க்கும், நீங்கள் போகாத, தெரியுதா அப்படின்னு அது யாரும் சொன்னாங்களா? ஃபஹதா, நான் தான் வழிகாட்டினேன். ஒவ்வொன்றுக்கும் அதற்கு வாழ்க்கை நிர்ணயங்களை செய்து வைத்து அதற்கு எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நானே தான் வழிகாட்டினேன். ஃபஹதா, கோழி கொஞ்சம் முட்டையிலேருந்து வெளிவந்தோன்னா டபக்குன்னு காலால் மண்ணை கீறுது. எப்படி இப்போ யார்ப்பா வைத்துக்கொள் சொல்லி கொடுத்தாது? நீ பிறந்தவுடன் காலால் மண்ணை கீற வேண்டும், அங்கே சிறு சிறு பூச்சிகளும் புழுக்களும் இருக்கும், அதான் உனக்கு உணவாக இருக்கும், அதை சாப்பிடு அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தாதுக்கு? வெளியே வருது, டக் 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 டக், வெளியே வந்த விட்டு முட்டை வெளியே வந்தோடனே தெருவில் போய் டக் 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 குடுன்னு ஓடுது. இத்தினு முட்டை அளவு தான் இருக்குது. அந்த குஞ்சை பார்த்தா முட்டை எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோதான் கிக்கின்னு கத்துவான பார்த்துக்கிறதுக்கு சவுண்டு. முட்டை அளவு தான் இருக்குது. வெளியே வந்து அடுத்த நிமிஷம் மண்ணை போட்டு கேளு, டக் 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 சாப்பிடணும். அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி. நம்ம பிள்ளைக்கு அம்மா வைத்து வந்து டப்புன்னு போட ஆரம்பித்தேன். உன் பிடிக்கிறது முதல்ல அம்மாவே பாவம் கஷ்டப்பட்டு படுத்து கிடப்பாங்க. அவன் ஆஸ்பத்திரியை சுற்றிட்டு இருப்பான் இங்கேருந்து அங்கே. இப்போ தான் நேற்று பிறந்து 1 நிமிஷம் தாங்க ஆச்சு. ஓடுறான் பாருங்க, என்ன ஓட்ட கொடு அங்கே ஓடுறான், படியேறான், கீழே இறங்குறான் அப்படின்னு பெரிய வம்பால போடும். நல்லா இப்போ சாப்பிட்டு படுக்க வச்சுறான் 1 வருஷத்துக்கு. 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் மெதுவாக தவக்கிறது. அப்போ மெதுவாக அதுக்குள்ள அம்மாவும் தயாராகிடுவாங்க, உடம்பா தயாராகிடும்ல, அதுக்கு வேண்டி.
அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையை நிர்ணயம் செய்து அது எப்படி இருக்க என்பதையும் கற்றும் கொடுத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. வல்லதி அஹ்ரஜல் மர்ஆ, மேலும் அவன்தான் இந்த கால்நடைகளுக்கு உண்டான மேய்ச்சல் நிலங்களையும் வெளியாக்கினான், புற்பூண்டுகளை. மரான மேய்ச்சல் நிலங்கள். அஹ்ரஜல் மர்ஆ ஃபஜஅலஹு, கடைசியில் அவற்றை ஆக்கினான். உசான் அஹ்வா, அஹ்வான கருத்து காய்ந்து போன, உசான சருகுகளாக, காய்ந்து போன சருகுகளாக அவற்றை ஆக்கிவிட்டான். பின்னாடி மீண்டும் மழை பொழியை வச்சு மறுபடியும் உண்டாக்குறான். சனுகுரிஉக நபியை, உங்களுக்கு நாம் ஓதி காட்டுவோம். ஃபலா தன்சா, நீங்கள் மறக்க மாட்டீர்கள் குர்ஆனை. குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி இறக்கி வச்சா கடன் ஓதுவாங்க. ஏன்னு கேட்டால் மறந்துகிருந்து போயிடுமா. நான் உங்களுக்கு ஓதி காட்டுவேன் நபி, அதை மட்டும் கவனிங்க, நீங்கள் மறந்து விட மாட்டீர்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய ஒன்றை தவிர. அப்படின்னா அல்லாஹ்தால எதை மறக்கணும்னு நினச்சாலும் அல்லாஹ் மறக்க வச்சுருவான். ஏன்னா சில நேரம் அல்லாஹ் ஒரு ஆயத்தை மாற்ற நினச்சான்னு சொன்னால் அந்த ஆயத்தே இருக்கும், இருக்கவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வேறு ஆயத்தை கொண்டு வந்துடும். குர்ஆனில் அந்த ஆயத்து இருக்கும், நினைஞ்சிக்கலாம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையான நேரத்தில் தொழுகையை நெருங்காதீர்கள். இப்போ நான் மற்ற நேரத்தில் குடிச்சுக்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆயத்து இன்னும் குர்ஆனில் இருக்குது, இருக்கவே அல்லாஹ் தஆலா கடைசியாக சாராயத்தை அறவே நெருங்காதீர்கள் ஆயத்தை கொண்டு வந்துட்டோம். சில பல நேரங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஒரு ஆயத்து இறங்கியிருக்கும், வேறு ஆயத்தை கொண்டு வரும்போது முதல் ஆயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் விட்டு எடுத்துருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையை விட்டு அதை மறக்கடிச்சிருவான். மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரின் மின்ஹா, ஒரு ஆயத்தை நாம் மாற்றினால், அதை மறக்கடித்தால் அதை விட மேலான ஒன்றை கொண்டு வருவோம் சொல்கிறாங்கல்ல. அப்படி ஏதோ ஒன்றை நாம் மறக்கடிக்க நினைத்தாலே தவிர வேறு எந்த ஆயத்தையும் நீங்கள் மறந்து விட மாட்டீர்கள். இன்னஹு யஅலமுல் ஜஹர வ மா யக்ஃபா, நிச்சயமாக அந்த அல்லாஹ் ஆகிறவன் வெளிரங்கமானதையும் மறைவானதையும் அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறான். வனு யஸ்ஸிருக லில் யுஸ்ரா, நபியே உங்களுக்கு நற்காரியங்களை நாம் லேசாக்கி வைப்போம். யுஸ்ரான் நல்ல காரியங்கள், மார்க்க விஷயங்களை லேசாக்கி வைப்போம். இது அல்லாஹ் கொடுக்குற பெரிய நியமத்து. ஃபதக்கிர், நபியை நீங்கள் நினைவுறுத்துங்கள், மக்களுக்கு அல்லாஹை பற்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். இன் நஃபஅத்தில் திக்ரா, அந்த உபதேசங்கள் பலனளிக்குமானால் உபதேசம் செய்யுங்கள். சில பேருக்கு பலன் அளிக்காது, என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான், விட்டுருங்க, அவனை பற்றி திரும்பி பார்க்காதீங்க. நீங்கள் பலனளித்தால் மட்டுமே உபதேசம் செய்யுங்கள். சயதக்கரு மன் யக்ஷா, யார் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்கிறார்களோ அவர்கள் உங்கள் உபதேசங்களால் படிப்பினை பெற்றுக்கொள்வார்கள். வயதஜன்னபுஹா, இன்னும் அந்த உபதேசங்களை விட்டும் விலகி விடுவார்கள். அல் அஷ்கா, ஷகியானவர்கள், துர்பாக்கியசாலிகள், தீய முடிவை உடைய துர்பாக்கியசாலிகள் அந்த உபதேசங்களை விட்டும் விலகி கொள்வார்கள். அல்லதி, அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், யஸ்லன் நாரல் குபுரா, மிகப்பெரிய நரகத்தை சென்று அடையக்கூடியவர்கள். சும்ம லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, பின்பு அந்த நரகத்திலே அவர்கள் மரணிக்கவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். மௌத்தும் இல்லை, ஹயாத்தும் இல்லை. ஏன்னா நரகத்தில் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறது தான். ஒரேடியாக சாகவும் மாட்டான், நிம்மதியாக வாழவும் மாட்டான்னு அர்த்தம். கது அஃப்லஹ மன் தஸக்கா, யார் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ, குஃபரை விட்டும் ஷிர்கை விட்டும் நிஃபாக்கை விட்டும் பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வதக ரஸ்ம ரப்பிஹி, தன் ரப்புடைய திருப்பேரை ஞாபகம் செய்தார்களோ, ஃபசல்லா, இன்னும் தொழுதார்களோ, நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பல், மாறாக இந்த காஃபிர்கள் துஸிரூனல் ஹயாத்தத் துனியா, இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் தேர்வு செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். காஃபிர்களாக நீங்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று உலக வாழ்க்கையை பொறுக்கி எடுத்து கொண்டீர்கள். வல்லாஹிரத்து ஹைரும் அபுகா, மறு உலகமாகிறது எல்லாத்தையும் விட மேலானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்க அவற்றை விட்டுவிட்டீர்கள். இன்னஹாதா லஃபிஸ் சுஹ்ஃபில் ஊலா, இந்த விஷயங்கள் எல்லாம் முன் சென்ற சுஹ்ஃபுகள், ஏடுகளில் பொறிக்கப்பட்டிருந்தவையாக இருக்கும். சுஹ்ஃபி இப்ராஹிம் ஓ மூசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஏடுகளிலும் இவைகள் பொறிக்கப்பட்டிருந்தது. சுஹ்ஃபுகள் என்றால் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சில ஏடுகள் கொடுத்துருப்பான். 4 வேதங்கள் கொடுத்தான், தௌராத்து, ஜபூரு, இஞ்சீலு, குர்ஆன். இது அல்லாமல் மற்ற நபிமார்களுக்கு ஏடுகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த ஏடுகள் என்பது அதுவும் அல்லாஹின் வசனங்கள் தான். சிறிய ஒரு பக்கம் 2 பக்கம் அவ்வளோதான். அது மொத்தமான குர்ஆன் மாதிரி பெருசாக இல்லை. வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் இருந்துச்சு, அத்துணை சுஹுஃபுகளும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதம் கொடுக்கப்படவில்லை, சுஹுஃபுகள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் கொடுத்தான், சுஹுஃபுகள் கொடுத்தான், அதுக்கு பதிலாக ஹதீஸ்களை கொடுத்தான். அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸுகளும் நான் சொன்ன சொல்லுதான் என்று அல்லாஹ் சொன்னான்.
ஒமா இன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா. நபி சுயமாக பேசுவதில்லை, அதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்து இந்த வஹீதான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். ஸதகல்லாஹுல் அலீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் காஷியா. ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா. ஜி, காஷியாவை பற்றிய செய்தி உங்களிடத்திலே வந்ததா? கஷிய அப்படின்னு சூழ்ந்து கொண்டதுன்னு அர்த்தம். திடுக்கத்தால் மனிதர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய மறுமை நாள் அப்படின்னு அர்த்தம். மனிதர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த பயங்கரமான நாளுடைய செய்தி உங்களிடத்தில் வந்ததா நபியே? மறுமையை பற்றி. உஜூஹுன் முகங்கள் சிலது, சில முகங்கள் யௌமை அந்த நாளிலே ஹாஷிஅத்துன் மிக கேவலப்பட்டதாக இருக்கும், தலீலத்துன் பயந்தவைகளாக காட்சியளிக்கும், இழிவடைந்து போயிருக்கும், ஆமிலத்துன் நாசிபத்துன் அமல் செய்தவைகளாகவும் கலைப்படைந்தவைகளாகவும் இருக்கும். ஆமிலத்துன்னா தவறான செயலை நல்லதென கருதி செய்துதான் ஆமிலத்துன்னா. நாசிபத்துன் இன்னும் கலைப்படைந்து போனவைகளாக இருக்கும். இந்த கலைப்படைந்து போன துனியாவில் வாழ்நாளெலாம் நல்ல அமல் என்று பாவத்தில் மூழ்கி தான் செய்து நல்லது என்று கருதி பாவத்திலே மூழ்கி கிடந்தவன், அவ்வாறு செய்து கலைப்படைந்தவன். இன்னொரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் நாசிபத்துன் என்று சொன்னால் செங்கிலியால் கட்டி கலைப்படைந்து போனவனாக மறுமையில் கொண்டு வரப்படுவான். சுத்தமாக சங்கிலியில் கட்டி பிணைக்கப்பட்டு. தஸ்லா அவன் சேருவான் நாரன் ஹாமியா மிக சூடான நரகிலே போய் சேருவான். ஹாமியத்துன் அப்படின்னா கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு அர்த்தம். இஷ்டத்த ஹர்ருஹா ஹாமின் ஹாமியத்துன் ஹாமியுன் அந்த தே சக்தாவுக்காக கொண்டு வரப்படக்கூடியது. ஹாமியுன் கொழுந்து விட்டு எரியும் நரகிலே போய் சேருவான். துஸ்கா அவன் புகட்டப்படுவான். மின் ஐனின் ஆனியா ஆனியுன் அப்படின்னு சொன்னால் கொதிக்கின்ற ஈனாலிருந்து ஷதீதுல் ஹராரத் மிகவும் தரதர என்று கொதித்து கொண்டிருக்கக்கூடிய ஊற்றுக்கண்கள் இருந்தும் தண்ணீர் குடிப்பாட்டப்படுவான். மிக கொதி நீர் உச்சகட்டமாக கொதிக்க வைக்கப்பட்டது. அது வாயில் ஊற்றோன்னா உடம்பையே எரித்து அப்படியே மொத்த உடம்பையும் கரைச்சிடும். அப்படியே கரைத்து விட்டு உடம்புலேருந்து எல்லா பக்கத்தும் வெளியேறிடும் அந்த தண்ணி. லைசலஹும் தாமுன் அந்த நரகவாசிகளுக்கு இல்லை உணவு, இல்லாமின் லரீ என்கிற முள் மரத்தை தவிர, கருவேல முள் மரம், அந்த முல்லை தவிர வேறு எந்த உணவும் இல்லை. லா யுஸ்மினு அந்த முள் செடி அவர்களை கொழுக்க வைக்காது. வலா யுகுனி மின் ஜூ பசியை விட்டும் அவர்களை தேவையறச் செய்யாது. பசியையும் நீக்காது, பசியும் தீக்காது, உடம்பும் கொழுக்காது, வெறும் முள் உள்ளே போகும். இதுதான் அந்த காஃபிர்களின் தண்டனை. உஜூஹுன் இன்னும் சில முகங்கள் யௌமைதின் அந்த நாளிலே நாயிமத்துன் மிக செழிப்பாக காட்சியளிக்கும், சந்தோஷமாக இருக்கும், மலர்ச்சியோடு இருக்கும். அல்லாஹ் நம்மை அந்த முகங்களை அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. நமது முகங்களை அப்படி அல்லாஹ் ஆக்குவானாக. செழிப்பாக இருக்கும், அல்லாஹ்வை பார்த்து ரசித்தவனாக. லி சஈஹா ராலியா தன் முயற்சிகளை கொண்டு பொருந்தியவைகளாக இருக்கும். அல்லாஹ் தஆலா என்னை அந்த மாதிரி நடுக்காரியம் செய்ய வச்சான துனியாவில் என்று சந்தோஷப்பட்டவைகளாக இருக்கும். ஃபி ஜன்னத்தின் ஆலியா உயர்ந்த சுவனத்திலே இருக்கும். லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா அந்த சுவனத்திலே அவர்கள் எந்த வீண் பேச்சுக்களையும் கேட்க மாட்டாங்க. அங்கே போய் லாயில தான், அங்கே போய் வீண் பேச்சு வெட்டி பேச்சுக்கு வேலையே இல்லை. அங்கே போய் அல்லாஹ் பற்றி ரசூலை பற்றி இன்மையான பேச்சுக்கள் தான் அங்கே பேசுவாங்க. லாகியத்துன்னா வீண் வார்த்தைகள் அங்கே கேட்க மாட்டார்கள். ஃபீஹா ஐனுன் ஜாரியா அந்த சுவனத்திலே ஓடக்கூடிய ஊற்றுக்கண்கள் இருக்கின்றன. ஃபீஹா சுருரும் மருஃபூஆ உயர்த்தப்பட்ட கட்டில்கள் இருக்கின்றன. உயர்த்தப்பட்டனா அந்த பெட்டு ரொம்ப உயரமாக இருக்கும். எந்த அளவு பெட்டு உயரமாக இருக்கோ அந்தளவு ஃபோம் நல்லா வைப்ரேஷனாக இருக்கும்ல. சன்ன பெட்டாக போட்டால் தரையில் போய் சன்ன பெட்டாக போட்டால் உளுந்தாலே கால் முட்டி உடஞ்சிடும். அந்த மாதிரி அப்படியே மொத்தமாக அங்கே போய் உளுந்து வச்சுக்கலாம். அப்படி ஒரு தடவை எந்திரிச்சு திரும்ப விழுவார். அந்த மாதிரி உயர்ந்த கட்டில்கள். அக்குவாபும் மௌதூஅத்துன் இவர்களுக்காக வேண்டி தனியாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோப்பைகள், மது கோப்பைகள். வனமாரிக்கு மஸ்ஃபூஃபத்துன் அடுக்கி வைக்கப்பட்ட கேண்டில்கள், மதுவுடைய பெரிய கேண்டில்ஸ் நம்மாரிக்குன்னு சொல்கிறது. அது பை என்ன சொன்ன ஃபஸ்ட்டு வந்துச்சு? அக்குவாபுன்னு அர்த்தம் என்ன?
அக்வாப்னா கோப்பை, மது ஊற்றி கொடுக்கக்கூடிய கோப்பைகள். அக்தாஹ், கிதஹ் ஜம் அக்தா. அக்வாபின் மௌலூஅத்துன், வைக்கப்பட்ட கோப்பைகள். அக்வாபின் மௌலூ. வனமாரிக்கு, நமாரிக் என்று சொன்னால் வசாயித்னு அர்த்தம், தலவாணிகள். வனமாரிக்கு மஸ்ஃபூஃபத்துன், அடுக்கி வைக்கப்பட்ட தலவாணிகள். அப்படி அந்த பெட்டில் ஃபுல்லாக தலவாணி, கைக்கு ஒரு தலவாணி, இந்த கைக்கு ஒன்று, தலைக்கு ஒன்று, காலுக்கு ஒன்று அப்படின்னு. வ ஜராபியு மபுசூசா, ஜராபினால் பிசாத், விரிப்புகள். மபுசூசத்துன், ஆங்காங்கே எல்லா இடத்திலும் பரத்தி வைக்கப்பட்ட, விரித்து வைக்கப்பட்ட உயர்ந்த கம்பளங்கள். வசராபியு, விரிப்புகள், கம்பளங்கள். ஆங்காங்கே வைக்கப்பட்ட, எங்கே வேணால் உட்காந்துக்கலாம். நீ நினச்ச இடத்துக்கு நீ எங்கே போய் உட்கார நினச்சா அந்த இடத்துல கம்பளம் இருக்கும். அப்படி வசராபியு மபுசூசத்துன், பரத்தி வைக்கப்பட்ட, விரித்து வைக்கப்பட்ட கம்பளங்கள். பஸ்ஸனா விரித்தான். அஃபலா யன்துரூன, நபியை இவர்கள் பார்க்கவில்லையா, இலல் இபிலி, ஒட்டகத்தின் பக்கம், கைஃப குலிகத், அது எப்படி படைக்கப்பட்டது என்று. பாலைவனவாசிகளுக்கு ஒட்டகம் தானே முக்கியமான, அவரோட வாழ்க்கையே ஒட்டகத்தை வச்சு தான் ஓடுது. அந்த ஒட்டகம் மற்ற அனைத்தையும் விட்டு வித்தியாசமாக நல்லா படைச்சிருக்கான். எவ்வளோ வெப்பத்தையும் தாங்கும், எவ்வளோ தாகத்தையும் தாங்கிக்கும், எவ்வளோ பசியும் தாங்கிக்கும், எவ்வளோ வெயிட்டையும் தாங்கிக்கும், எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். பாலைவன மணலில் நம்ம கால் சுருனா திரும்ப எடுக்கிறது முடியாது, 2 பேர் சேர்ந்து தூக்கி விடணும். அது அந்த மாதிரி செட்டப். அதுக்கு மணலில் கால் ஈஸியாக புதையும் டக்கு டக்குன்னு வெளியே வந்துடும். பாலைவனம் புயல் அடித்தாலும் அது கண், அது மாதிரி ஒவ்வொரு உறுப்பும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு பாலைவனத்துக்குன்னே அது செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு நம்ம கண்ணு திறக்கிறோம், மூடிக்கிறோம். கண்ணை மூண பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ புயலில் அடிக்குது, தூசி அடிக்குதுன்னா நம்ம கண்ணில் தூசி பட்டுறது, கண்ணை மூடிக்கும் தூசி படாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. எப்படி ஒட்டகம் போகும், ஆனால் ஒட்டகத்தை 2 லேயர் வச்சுருக்காங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. கண்ணு பார்த்துட்ருக்கும் இல்லைங்களா. இது மாதிரி வேகமாக தூசி அடிச்சுன்னா கண்ணாடி மாதிரி ஒரு லேயர் இருக்குது, 2யுமே இருக்கும், அந்தையுமே மூடிக்கும். அது பாட்டு போயிட்டே இருக்கும். கண்ணில் ஒன்றும் படாது, கண்ணாடி மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இப்போ ட்ரெயினில் 2 ஜன்னல் வச்சு பார்த்தீங்களா, ஒரு ஜன்னல் கண்ணாடி ஜன்னல் இருக்கும், அது வெளியே காட்சி தெரியும், மழை தண்ணி உள்ளே வராது. இன்னொன்று இரும்பு ஜன்னலே இருக்கும், சுத்தமாக எதுவும் வராத மாதிரி, வெளிச்சம் தெரியாத மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி 2 லேயர் வச்சுருக்காங்க அல்லாஹ் தஆலா அது கண்ணுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒட்டகத்தை, இப்படிலாம் ஒட்டகத்தை உங்கள் தேவைகளுக்காக படைச்சு கொடுத்த ரப்பாகிய நான் சொல்கிற மறுமை இருக்குது, நம்ப மாட்டேற நீ. அஃபலா யன்துரூன இலல் இபிலி, இந்த ஒட்டகத்தை பார்க்கவில்லையா, கைஃப குலிகத், எப்படி படைக்கப்பட்டது. வ இல ஸமாஇ கைஃப ருஃபியத், வானத்தை பார்க்கவில்லையா, எப்படி உயர்த்தப்பட்டது. வ இலல் ஜிபாலி, இந்த மலைகளை பார்க்கவில்லையா, கைஃப நுசிபத், எப்படி அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. இல்லாத மலை அப்படி நட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா, பூமிக்கு முளை குச்சிகளாக. வயலில் அரளி கைஃப சுத்திஹத், இந்த பூமியை பார்க்கவில்லை, எப்படி பரத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்கு தேவைக்காக வேண்டி. ஃபதக்கிர், நபியை நீங்கள் நினைவுறுத்துங்கள் இந்த மக்களுக்கு. இன்னமா அந்த முதக்கிர், நிச்சயமாக நீங்கள் நினைவுறுத்தக்கூடியவராகத்தான் இருக்கின்றீர்கள். லஸ்த அலைஹிம் பி முசைத்திர், நீங்கள் அந்த மக்களுக்கு வலுக்கட்டாயமாக நிர்பந்திக்கக்கூடியவர் அல்ல. முசல்லித் அல்ல, முசைத்திர்னா முசல்லித், நிர்பந்திக்கக்கூடியவர் அல்ல. சொல்லுங்கள், கேட்டால் அவங்க நல்லது, விட்டுருங்க. இல்லைனா நிர்பந்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கத்தை லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. இல்லா மன் தவல்லா வ கஃபர், யார் உங்களை விட்டு புறக்கணித்தார்களோ, இன்னும் குஃப்ரில் போனார்களோ, கொஞ்சம் கூட உங்களை மதிக்கவில்லை, அவர்களை தவிர, அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபதக்கிர் என்பதிலிருந்து இல்லா இஸ்திஸ்னா, அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டாம், விட்டுவிடுங்கள் அவர்களே. ஃபயுஅذிபுல்லாஹுல் அஸாபல் அக்பர், அல்லாஹ் அவர்களை மிக கடுமையான வேதனையாக வேதனை செய்வான். இன்ன இலைனா இயாபஹும், நிச்சயமாக நம் பக்கம்தான் அவர்கள் அனைவரும் திரும்புதல் இருக்கிறது. வ இன்ன அலைனா ஹிசாபஹும், நம் மீதுதான் அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கும் பொறுப்பு இருக்கிறது. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும், இன்ன இலைனா இயாபஹும், நம் பக்கம்தான் அவர் திரும்பி வருவார்கள். அப்போ நபியே உங்களுடைய சொல்லை புறக்கணித்து குஃபரிலேயே மூழ்கி இருக்கிறார்கள், விட்டுவிடுங்கள் அவர்களை, என் பக்கம்தான் அவர் திரும்ப வருவார்கள். இன்ன இலைனா ஐயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், அவர்களுக்கு கேள்வி எனக்கு கேட்பதும் நம்மீது தான் பொறுப்பாக இருக்கிறது. அவரை நான் விசாரிச்சுக்கிறேன் நபி, நீ கவலைப்படாதீங்க அவர்களுக்காக வேண்டி என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான்.
அல்லாஹ் முழு குர்ஆனையும் அறிந்து கேட்டு விளங்கி அமல் செய்து அல்லாஹ்வுடைய ரிலாவை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.